ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த இடத்துல நிற்க வைத்த தெய்வாதி தெய்வனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக இன்று என்னை அழைத்த போதகர்களை குறித்து நிறைய சொல்லலாம். ஆனால் அதற்கு முன்பாக வந்திருக்கிற எல்லா ஊழியர் பிள்ளைகளை வருக வருகன்னு வாழ்த்தி வரவேற்கிறேன். தெய்வனாய் கர்த்தர் உங்களை ஒரு ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. அவர் சொன்னது போல நெருங்கிய உறவுள்ள நல்ல ஒரு தலைமைத்துவத்தை நடத்துகிற ஒரு போதக அபிஷேகம் உள்ள தெய்வ மனுஷன். ஏன்னா அந்த அளவிற்கு நாங்கள் உறவு வைத்திருக்கிறோம். எந்த அளவிற்கு ஐக்கியத்துக்கு முதலிடம் கொடுத்து ஓடுகிற, என்ன சொல்லப்போனால் சபைக்கு முக்கியத்துவம் கொடுக்காதபடி ஒரு நாட்களில் தெய்வ பிள்ளைகளுக்காக ஊழிய வளர்ச்சிக்காக ஓடின தெய்வ மனுஷன். இன்றைக்கு அவருடைய வாழ்க்கையில் சபையின் தரிசனத்தை கொடுத்து ஊழியரோடு சேர்ந்து நம் சபையும் வளர வேண்டும் என்கிற நல்ல எண்ணத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிற தெய்வ மனிதன். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் அவர்கிட்ட பேசும்போது சொன்னேன், ஐயா உங்கள் செய்தி நான் கேட்க வரேன்னு தான் சொன்னேன். ஏன்னா அவரிடத்துலேருந்து நிறைய கற்றுக்கொண்டிருக்கிறேன். அவரிடத்துலேருந்து பழகும்போது பல காரியங்களை நான் தெரிந்திருக்கிறேன். அவர் எனக்கு போதித்த போதனைகள், அவரோடு சத்தியத்தில் பேசுகிற காரியங்கள் எல்லாம் என் இருதயத்தை ஆழ பதைய வைத்திருக்கிறது. அந்த அளவிற்கு நாங்கள் பழகியிருக்கிறோம், உறவு வைத்திருக்கிறோம். எனவே அவர் இன்றைக்கு இந்த ஸ்தலத்தில் என்னை நிற்க வைத்ததுக்காக கொடி நன்றி செலுத்துகிறேன். அவரையும் அவருடைய ஊழியரை பிள்ளைகளையும் துணைவியாரையும் ஆசீர்வதிக்கிறேன். தேவனாய் கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் பெரிய சபை ஒன்றும் அவர் சொன்னது போல் பெரிய சபையில் இல்லை. குறைஞ்சது ஒரு 125 பேர் தான் இருக்கிறாங்க. பெரிய சபையில் ஒன்று வைத்திருக்கல. ஒரு 40 குடும்பங்களை கைக்குள் கத்தர் கொடுத்துருக்கிறார். அதனால் ஏதோ பெரிய ஸ்தாபனத்தில் இருக்கிறேன் ஒழிய என்னுடைய சபை சின்ன சபை தான். ஆனாலும் நான் தெய்வ சமூகத்தில் கற்றுக்கொண்டதை, ஊழியர் மூலமாய் கற்றுக்கொண்டதை, அவர் மூலமாய் பழகின வார்த்தைகளை தேவன் சமூகத்தில் காத்து கொண்டிருக்க பொழுது எனக்கு தேவன் கற்றுக் கொடுத்த பாடங்களை, அந்த செய்தி தான் உங்கள் மத்தியில் சொல்ல ஆசைப்படுகிறேன். அல்லேலூயா. அதை போல் இன்னும் சொல்ல விடுகிறேன். நான் விசேஷத்து ஊழியக்காரர்களை உங்களில் ஒருவராய் நான் வந்திருக்கிறேன். உங்கள் குடும்பத்தில் ஒருவனாய் போல வந்து நிற்கிறேன் ஒழிய நீங்கள் வேற நான் வேற என்ற எண்ணத்தோடு இந்த இடத்தில் நிற்கவில்லை என்பதை மிக தாழ்மையாக தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. கண்களை மூடி தெய்வ சமூகத்தில் கர்த்தரை நோக்கி பார்த்து, அல்லேலூயா. என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. மறை வீடாவே, என் ஊரை வீடாவே, ஆராதனை உமக்கே. மறை வீடாவே, என் ஊரை வீடாவே, சொல்லுமா ஆராதனை, ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை.
நாம் அமைதியாக பாடல் கேட்டு ரசிக்க வேண்டாம். தேவனாய் கர்த்தர் சமூகத்தில் வந்திருக்கலாம். ஆண்டவரை மட்டுப்படுத்தாதபடி ஆவியானவர் விசாலத்தில் திறந்து கொடுத்து, உள்ள திறந்து கொடுத்து, என்ன ஒரு விஷயம் கூட ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு மரித்தவர்கள் மௌனத்தில் இருக்கிற தேவனை துதியார்கள். ஜீவனுள்ள நானோ தேவனை துதிப்பேன் என்று சொல்லி ஐயா பாதர் ஐயா பாடியிருக்கிறார். இறுதி உடைக்கப்படும். அவன் நமக்கு பலனாக, அவன் நமக்கு சத்துவமாக, அவன் நமக்கு ஆரோக்கியமாக இருந்திருக்கிறார் அல்லவா? அந்த தேவனை நினைத்து பார்க்கும் போதெல்லாம் நாம் இருதயம் துடிக்க வேண்டாமோ? உள்ளம் ஆண்டவருக்குள் மெழுகை போல உருக வேண்டாமோ? கல்லெல்லாம் நெஞ்சமெல்லாம் ஆண்டவர் நினைக்கும் பொழுதெல்லாம் அந்த கல்லுடைய மனது கூட உருகினதே. சிலுவையிலே தொங்கின கல்லனு கூட தன்னை காட்டி கொடுத்த யூதாசை காட்டிலும் மரணத்துக்கு நாளை ஓலமிட்டு கொண்டிருக்க, நாளை மறிக்க போகிறது சொன்ன அந்த கல்லனுக்கு கூட தேவனுடைய மனதுருக்கம் இருக்குமானால், வந்திருக்க தேவ பிள்ளையே, ஒரு தேவ பிள்ளை ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிப்பாரானால், ஒரு தேவனுடைய ஆண்டவரோடு உறவாடுவானால் அந்த பிரசன்னத்தை கட்டாய அனுபவிப்பார். அந்த மகிமையை கட்டாய உணர்வார். அவனுக்கும் தேவனுக்கும் தொடர்ந்து உருவாக்குமானால் கர்த்தர் நடத்து வந்த பாதைகளை, கர்த்தர் நம்ம கடந்து வந்த பாதைகளை கட்டாய உணராமல் இருக்கவே முடியாது. ஆண்டவர் சமூகத்தில் நீங்களும் நானும் ஆண்டவர் அன்பை உணர வேண்டும். அவர் பிரசனத்தில் நிற்கிறோம் என்கிற எண்ணத்தோடு நாம் அமருவோம். தேவன் நம்மோடு கூட பேச வேண்டும் என்கிற எண்ணத்தோடு ஆகும். அநேக நான் சென்றிருக்கிறேன். செய்தியை கேட்பதற்காய் கூட்ட ஒரு ஊழியர்கள் உண்டு. தேவன் என்னோடு கூட பேச வேண்டும், என்னை கொண்டு காரியங்கள் நடப்பிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு அமர்ந்திருக்கிற ஊழியர்களும் உண்டு. நாம் செய்தியை கேட்க வரக்கூடாதையா, செய்தியை ருசித்து பார்க்க வேண்டும். தேவனுடைய உணர்வை உணர்ந்து கொள்ள வேண்டும். என்னுடைய பாரமெல்லாம் நீங்கள் வந்தமாய் போகக்கூடாது. எதையாவது எடுத்துக்கொண்டு போக வேண்டும், எதையாவது சுமந்து கொள்ள போக வேண்டும். அந்த பாரத்துடன் இருக்கிறேன். என்னுடைய மேன்மை அல்ல, தேவனுடைய மேன்மை மாத்திர இந்த ஸ்தலத்தில் பெருக வேண்டும் என்கிற தேவ ராட்சியம் இந்த பூமியில ஸ்தாபிக்கப்பட வேண்டும். உங்களை கொண்டு கர்த்தர் நியமித்த நோக்கத்தை, ஓட்டத்தை தேவ இந்த பூமியை நிறைவேற்றப்பட வேண்டும் என்கிற அந்த ஆதங்கத்தில் வந்து நான் நிற்கிறேன். அந்த ஆதங்கம் உங்களுக்குள் போக வேண்டும் என்பதற்காக நிற்கிறேன். கொஞ்ச நேரம் ஆவில நிறைவுமா விட்டு கொடுங்க பிரதர், சிஸ்டர், விட்டு கொடுங்க. அவை எனக்கு சொல்றது, நான் சொல்றேன், செய்தி பெரிதல்ல, செய்தி பெரித ஆண்டுடைய கிரியை ஒன்று மாத்திரம் நடந்தால் போதும். ஆண்டுடைய செயல் மாத்திரம் நடந்து விட்டால் நீ நிற்கிற இடமே வேறமாய் மாறிவிடும். உங்கள் தலை ஆவியானவருக்கு விட்டு கொடுங்க. தயவு செய்து எல்லாரும் வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் ஆண்டவர் துதிங்க. கர்த்தர் துதியின் மத்தியில் வாசம் பண்ண உணர வேண்டும். உங்கள் ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்து கர்த்தர் இன்னதென்று உணர்ந்து நிதானித்து உணர்கிற அபிஷேகத்தின் வல்லமைதான் ஆராதனை. உங்களை நீங்கள் ஜீவனை ஒப்பு கொடுப்பீங்களா? அர்ப்பணிப்போமா? ஒரு தேவனுடைய பிள்ளை பாடல் பாடும்போது அந்த வரிக்கும் நமக்கு சம்பந்தம் இருக்கா? அந்த வரியோடு நாம் இசைந்து கொண்டிருக்கிறோமா என்கிற என்ன உணர்வு உள்ளவன் எவ்வாறாயிருந்தால், எந்த நிலைமையில் இருந்தால் அவன் மேல தேவ வல்லமை இறங்கிய தீரும். அவன் மேல ஒரு அபிஷேகம் இறங்கியவரை நீங்கள் காண முடியும். உள்ளங்கள் தன்னை போல உடையும். அதுதான் ஆராதனை ஆவியானவர். கொஞ்சம் எல்லாரும்
வாய்களை திறந்து கொஞ்சம் விட்டு கொடுங்க. ஆண்டு சொல்றது கொஞ்சம் துதிங்க. நான் கத்துடுவாதி போகுங்க. உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறார். ஆவியான உற்சாகப்பட என்னுடைய சத்தத்தை கேட்காதீங்க. ஆண்டவரன் என்னோடு கூட பேசும், என்னோடு கூட இடைப்படும். இன்றைக்கு நான் வந்தமாய் போகக்கூடாது. ஆண்டவர் சொல்ல எல்லாரும் வாய்களத்தில் கொஞ்ச நேரம் ஆவியில நிரம்பி நாம் எல்லாம் ஊழியர்கள், அநேக குடும்பத்தை ஊழியத்தை நடத்த வேண்டிய பிள்ளைகள், அநேக ஊழியர்களை உருவாக்க வேண்டிய பிள்ளைகள். நாம் மௌனமாக இருப்பதற்காக வரவில்லை. ஒன்றை நான் சொல்லி நான் உங்களுக்கான ஜெபிக்க விரும்புகிறேன். ஆவியில நிரம்புங்க. உங்களுக்கு முன்பாய் எவ்வளோ விருப்பப்பட்ட ஆகாரங்கள் முன் வைத்திருந்தாலும், நீங்கள் விரும்புகிற காரியத்தை எதிர்பார்க்கிற காரியங்களை ஆகாரத்தை சாப்பிட வேண்டும் என்று சொன்னாலும், விருப்பங்கள் இருந்தாலும், ஏக்கங்கள் இருந்தாலும், பாரங்கள் இருந்தாலும், அதை கையில் எடுத்தால் மாத்திரம் போதாது ஊழியரே. அதை வாய்க்குள் சென்றால் மாத்திரமே அதனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் மௌனமாக இருந்தால் தேவனுடைய வார்த்தை ஒரு நாள் உங்களுக்கு போகாது. உங்கள் வாய்களை திறந்து ஆமென் ஹல்லேலூயா என்று வாய்களை திறந்து நாம் கூப்பிடும்போது அந்த வார்த்தை உங்களுக்குள் போகும். நீ விரும்பின காரியம் நடக்க வேண்டுமானால், விரும்பின காரியம் வாழ்க்கையால் உன் கண் முன்னா எத்தனையோ ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார், எத்தனையோ நன்மைகளை வைத்திருக்கிறார், எத்தனையோ கிருபைகளை வைத்திருக்கிறார், எத்தனையோ தாளந்துகளை வைத்திருக்கிறார். நாம் அறிக்கையிடதான் அந்த வார்த்தை உனக்குள், குடும்பத்துக்குள், ஊழியத்துக்குள் செயல்படும் என்று இந்த காலங்களில் தேவ ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். கொஞ்ச நேரம் ஆவியில நிரம்புங்க. மட்டுப்படுத்தாத, என்னை மட்டுப்படுத்தாத ஆவியா சொன்னார். என்னை விட்டுக்கொடு, ஒரு ஈர்த்தி விசாலமாக்கு, உள்ளத்தை விசாலமாக்கு. அன்னால் அழுது போல என் கண்ணீரை, துருத்தியில் வைத்திருக்கிற கண்ணீரை அழுதால் அதற்கு முகாமல் துக்கமுகாமல் போகவில்லை. துக்கமுகால் எத்தனையோ வருஷம், 10 ஆண்டுகள் வந்தால், 10 வருஷம் அழைத்துக்கு வந்தால், என்றைக்கு தன் இருத்தில் தன் உள்ளத்தை ஊற்றினாலோ அன்றைக்கு துக்கங்கள் மாறினது. அன்றைக்கு அது துக்கம் மாறினது. மௌனமாய் இருக்கிற எந்த மனிதனையும், எந்த ஊழியரையும், எந்த பிள்ளையும் கத்த கண்ணோக்கி பார்க்கிற தேவனல்ல. அழும் பொழுது, கண்ணீர் விடும் பொழுதுதான் கத்த கண்ணோக்கி பார்த்து தவறாய் நினைத்து ஏழின் உள்ளத்தை மாற்றினார். நாமத்தால இந்த அபிஷேகம் இறங்கி வருவதாக, இந்த அபிஷேகம் ஒவ்வொரு இறங்கி வருவதாக. I command the name Jesus name. எல்லா நாவுகள் திறக்கப்படுவதாக, எல்லா உள்ளங்கள் திறக்கப்படுவதாக. இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டிருக்கிற, இருதயத்தை திறக்க முடியாதவை எத்தனை ஆண்டு மூடி இருக்கிறதோ இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது திறக்கப்படுவதாக. ஆவில நிரம்புங்க, ஆவில நிரம்பு. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. ஒரே ஷக்கரா ரா பாபா, ஒரே பாபா பாபா பாபா, இர பாபா பாபா பாபா, இர பாபா பாபா. ரிசீவ் பெற்றுக்கோ, 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 பெற்றுக்கோ. விடாத, 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 விடாத. ஒரு சில பேர் ஆவியர் இறங்குகிறார். ஆவியர் இறங்குகிறார், ஆவியர் இறங்க. பெற்றுக்கோ, பெற்றுக்கோ. அசைக்கப்படுகிறவர், அசைக்கப்படுறார், அசைக்க போறார், அசைக்க போறார். மகளே, மகளே, பெற்றுக்கோ, 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 பெற்றுக்கோ. ரிசீவ், ரிசீவ், ரிசீவ். ஆமென். வானம் திறக்கப்படுவதாக, வானம் திறக்கப்படுவதாக, வானம் திறக்கப்படுவதாக. சிங்காசனம் வீட்டிற்கு ராஜாஜி ராஜா எனக்கென்று வைத்திருக்க தேவ தூதர்கள் இறங்கி வருவதாக. பணிவுடைய ஆவி வருவதாக. எஸ் 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 எஸ். ஷக்கரா பாபா பாபா. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. விடையோடு, விடையோடு. ஓ கொஞ்ச நேரம், கொஞ்ச நேரம், கொஞ்ச நேரம். ரபா பாபா 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 பாபா. ஷேக்கராலா ரா காபா ராபா பாபா. வேடிக்கை பார்க்க நேரம் இல்லை. இது என்ன வார்த்தை கேட்கிற நேரம் இல்லை. இது என்ன சொல்ற கேட்கிற. உங்கள் இருதயத்தை உடைக்க, உங்க ஊழியத்தை உடைக்க, உள்ளத்தை திறந்து விடுங்க. பாபா பாபா பாபா. கடினப்படுத்தாத, கடினப்படுத்தாத. ஒரு சில உள்ளங்கள் கடினமாய்க்க உணர, ஒரு சில பிள்ளைகள் இன்னும் துதிக்காம என்ன இவன் பேசுறது, என்ன இவன் நடத்துறது, எதுக்கு வந்திருக்கிறான் என்று சொல்லி யோசிக்கிற பிள்ளைகள் உண்டு. ஆதி எனக்கு சொல்லுகிறான். அப்படிப்பட்ட பிள்ளைகள் குடும்பத்தில், அப்படிப்பட்ட அசால்ட்டா உட்கார்ந்து இருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கை கிரியை செய்ய மாட்டான், கிரியை செய்ய மாட்டான். எத்தனை கூட்டத்துக்கு போனாலும், எப்படிப்பட்ட வார்த்தை பேசினாலும் அது உள்ளங்களுக்கு கிரியை செய்யாது, கிரியை செய்யாது. என் மேல ஒரு அபிஷேகம் வைத்திருக்கிறார். என் மேல கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. தைரியமாய் நிற்கிறேன், தைரியமாய் நிற்கிறேன். கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை நிச்சயமாய் சொல்லியே தீருவேன். கர்த்தர் மூலமாக வைத்திருக்க பாரங்கள் உண்டு. ஐயா, 1 மாதமாய் நான் ஜெபித்து வந்திருக்கிறேன். சும்மா வரல, சும்மா வரல. எனக்கு சீட்டு கிடைச்சிருச்சு,
அப்படி நான் வரல ஆண்டவரே, ஐயா கூப்பிட்டேன் தரல. தேவ சமூகத்தில் ஒரு மாதமாய் தேவ சமூகத்தில் வந்து இங்க இருக்கிற ஒரு பிள்ளைகள் கூட உரிமையாய் போகக்கூடாது. ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு எதிர்காலங்கள் பிரகாசிக்கப்பட வேண்டும். கீழே இருந்திருக்கிற ஊழியர்கள் எழும்ப வேண்டும். தேவனுடைய சாட்சியம் சாபிக்கப்பட வேண்டுகிறார். அந்த எண்ணத்தோடு தான் கர்த்தர் அழைத்து வந்திருக்கிறார். அந்த பாரத்தோடு இருக்கிறேன், அந்த வாஞ்சியோடு இருக்கிறேன். நிச்சயமாய் சொல்லுகிறேன், ஒரு சில பிள்ளைகளுடைய குடும்பங்களில் ஊழியர்களில் ஒரு மாற்றத்தை பார்க்க போறீங்க, ஒரு வித்தியாசத்தை பார்க்க போறீங்க. எஸ், தேங்க் யூ லார்ட். இப்பொழுது ஆவியான இறங்குவதை நான் பார்க்கிறேன். ஆண்டவர் சில பிள்ளைகளோடு இடைப்பட போக பார்க்கிறேன். ஆண்டவருடைய கண்ணீரை துடைக்க போது நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இதுவரைக்கும் நடக்காத காரியங்களை கர்த்தர் மூலமாய், உங்கள் மூலமாய், என் மூலமா இல்லை, உங்கள் மூலமாய் நிறைவேற்றாமல் உள்ளவராக இருக்கிறார். ஏ ஆயத்தமா, ஆயத்தமா சகோதரா, சகோதரி, பிள்ளைய ஊழியரே சார், ஆயத்தமா சார். சத்ருப்பு கொடுப்போம். எங்களை கருமையா நேசிக்கிற பரலோகத்தின் பரம்பதாக இந்த காலைகளில் அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறப்பா. என்னோடு கூட எங்கள் சக ஊழியரோடு கூட ஊழிய பிள்ளைகளோடு கூட பேசுங்க ஆண்டவரே. நீர் இடைப்பட்டால் மாத்திரமே, நீர் பேசினால் மாத்திரமே நானும் எங்கள் பிள்ளைகளை விடுவிக்க முடியுமாண்டு தான் அந்த ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளை உருவாக்கி நிறுத்தினான். தாழ்த்துகிறப்பா, ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. சொல்லும் அடியன் கேட்கிறேன். சாமலை போல நாங்கள் நிற்கிறோம். நான் ஒருவன் மாத்திரமல்ல, என்னோடு சேர்ந்து இத்தனை பிள்ளை கைகோத்து நிற்கிறார்கள் ஆண்டவரே, கைகோத்து நிற்கிறார்கள். இவர்கள் மேல உடைய வார்த்தைகள் புறப்பட்டு போகட்டும். தெய்வ அபிஷேகத்தை நிரப்பி நிற்பீராக. சிந்தைகளை சிதறடிக்கிற, மனதை தாறுமாறை நினைக்கிற, ஒரு மனம் இல்லாதபடி சிதறடிக்கிற எல்லா ஆவிகளையும், எல்லா கிரியை செய்கிற லோகத்தின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தை கட்டி நான் சபிக்கிறேன். எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாமிசத்துக்கு ஏற்றதாகப்படி அரண்களை நிர்மூலமாக்கிற பலன் என்ற எண்ணத்தை, சிந்தைகளை மேற்கொள்ள வல்லமை இறங்கி வருவதாக இயேசுவின் நாமத்தால இப்போது அடிப்படையில் போவதாக பாதத்திற்கு கோயில் வந்து நசுக்குகிறேன். சமாத்தின் தெய்வம் தாமே சாத்தானை பாதத்திற்கு கொண்டு நசுக்காரு சொன்னது போல ஒவ்வொரு பாதத்தின் கீழும் இந்த எண்ணங்கள் சிறைப்படுவதாக, சிறைப்படுவதாக. ஜீசஸ் glorify God. கர்த்தருடைய மகிமை வெளிப்படட்டும். அடியனை தாழ்த்துகிறோம், என்னையும் தாழ்த்துகிறேன். நீ பேசும். இயேசுவில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? ஆமென் சொல்லுவோமா? ஆமென் சொல்லுவோமா? ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமாலே சொல்லுவோமா? உற்சாகமாலே சொல்லுவோமா? ஆரவாரத்தோடே சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அல்லாஹ் புரிந்து கொள்ளுங்கள், அல்லேலூயா என்ற வார்த்தைகள் தேவனை மகிமைப்படுத்துவது, ஆமேன் என்று சொல்வது, அப்படியே நடப்பது. ஆமேன். அப்போ எது பெருசுங்க? ஆமேன் சொல்லதான் பெருசு. அல்லேலூயா எப்பொழுதுமே தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கலாம். எந்த மனிதன், எந்த ஊழியன் வார்த்தை வரும்போது ஆமேன் என்று சொல்கிறாரோ அவர் அப்படியே நிறைவேற்றுவார். சில பேர் ஆமேன்னு சொல்லலை. ஆமேன், ஆமேன், அல்லேலூயா. எங்கள் சபைப்படி கற்றுக்கொண்ட பாடங்கள் அல்லேலூயா கட்டில் ஆமேன் நிறையா சொல்லுவாங்க. ஏன்னா அது அப்படியே நடக்கும். நம்மளை என்ன விரும்புவதை நடக்கணும்னு எதிர்பார்க்குறோம் இல்லையா? ஆமேன் சொல்ல கற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, கர்த்தர் சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது தேவனுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை சொல்லி சுருக்கமாய் சொல்லி சீக்கிரமாய் முடிக்கிறேன். யோசுவாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கொஞ்சம் எல்லாம் எடுத்துட்டீங்களா? கொஞ்சம் எல்லோரும் எடுத்துக்கொள்ளுங்க பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. வாசிங்க. அவர்கள் தேசத்தின் தானியத்திலே புசித்த மறுநாளிலே மண்ணாமல் பெய்யாமல் ஒழிந்தது.
அது முதல் இஸ்ரவேல் புத்திரருக்கு மன்னா இல்லாமல் போய் அவர்கள் கானான் தேசத்து பலனை அந்த வருஷத்தில் தானே புரித்தார்கள். அல்லேலூயா. நான் தேவ ஊழியருக்கு முன்பாக நிற்கிறேன் என்பதை நன்கு அறிவேன். உங்களுக்கு விசாலமாய் பேச தேவையில்லை. ரத்தன சுருக்கமாய் பேசினாலும் உங்கள் காதுகளிலே தெய்வ வார்த்தை துணிக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாருக்கும் தெரியும் நான் சுருக்கமாய் வேகமாய் போகிறேன். என்றைக்கு அவர்கள் கானான் தேசத்தில் கால் வைத்தார்களோ அன்றைக்கே மன்னா ஒழிந்து போயிற்று. ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது மன்னா ஒழிந்து தேசத்தின் பலனை புசித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. எனக்கு அருமையான ஊழியர்களே, உங்களை பார்த்து ஆவியான சொல்லுகிறார், ஒருவேளை என் வாழ்க்கையிலே முன்னேற்றமே இல்லையே, என் வாழ்க்கையில் சமாதானம் இல்லையே, பல விண்ணப்பத்தை ஜெபித்தோம், பல போராட்டத்தோடு, பல நிந்தையோடு, பல எதிர்ப்பாடு வந்திருக்கிற உங்களை பார்த்து சொல்கிறார், பழைய மன்னான் வாழ்க்கையல்ல, புதிய அபிஷேகத்தை கொடுத்து உயர்த்த போகிறார். ஆமென் சொல்லுவீங்களா? இதுவரைக்கும் காணாததை கண்கள் காணும்படி செய்வார். இதுவரைக்கும் பார்க்க நான் சொல்லுகிற ஒவ்வொரு வேடம் தீர்க்க தரிசனமான வார்த்தைகள். நீங்கள் அப்படிப்பட்ட நிலைமையிலே அமர்ந்திருப்பதை என் ஆவியிலே உணர்கிறேன். எத்தனை பேர் இன்றைக்கி நெருக்கத்தின் மத்தியில் வந்திருக்கிறீர்கள்? எத்தனை பேர் வேதனையோடு வந்திருக்கிறீர்கள்? எத்தனை பேர் எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறீர்கள்? ஆவியான அறிவார். அல்லேலூயா. இதுவரைக்கும் ஆசீர்வாதத்தை தந்த தேவன் உங்கள் ஊழியத்தை வளர செய்ய போகிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ஊழியர் இனி பழைய மன்னாவை புசிப்பதில் கானான் தேசத்தின் மன்னாவை நீங்கள் புசிக்க போகிறீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் பழைய சாப்பாடு சாப்பிட மாட்டீங்க, பழைய உணவு உண்ண மாட்டீங்க, கானான் தேசத்து உணவு உண்ண போகிறீங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏமான். கானான் தேசத்தின் உணவு இந்த நாளிலே உங்களுக்கு கற்றுத்தரப்போகிறார். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், என்றைக்கு நீங்கள் கானான் தேசத்தில் கால் வைக்க விரும்புகிறோம், என்றைக்கு கானான் தேசத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் விரும்புகிறோம், கானான் தேசம் என்றைக்கு ஆசீர்வாதம் வர வேண்டும் என்று சொல்லி என்றைக்கு கால் வைக்கிறீர்களோ அன்றைக்கே பழைய மன்னா ஒழிந்து போய்விட்டது. என்ன இப்படி உட்கார்ந்து இருக்கிறீங்க? ஹலோ, உணர்வு இருக்கா? பக்கத்து உணர்வு இருக்கா? கேளுங்க. சிந்திக்கிற என்ன இருக்கா? என் உள்ள அப்படி பூரிக்குது. ஆமென். அல்லேலூயா. உண்மையாக சொல்கிறேன் சிஸ்டர், உண்மையாக சொல்கிறேன். ஆனால் என்னைக்கு நீங்கள் கானான் தேச கால் வைத்து அது எனக்கு தேவை என்று சொல்லுங்களோ அன்றைக்கு அடுத்த நிமிஷமே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வல்லமுள்ள தேவன். ஆமென். எத்தனை பேர் பண நெருக்கத்தில் வந்திருக்கிறீங்க? எத்தனை பேர் கடன் தொல்லையோடு வந்திருக்கிறீங்க? எத்தனை பேர் என் குடும்பத்தில் சமாதானம் இல்லை? அவர் சொன்னது போல குடும்பத்தில் பல பிரிவினையோடு வாழ்கிற பிள்ளைகள் உண்டு. கணவன் மனைவி என்று சொல்லிக்கொண்டு அவர் சரியான ஐக்கியம் இல்லாதபடி, உறவில்லாதபடி ஊழியர்கள் தனித்திருந்து, இப்படியும் எனக்கு மனைவி வந்து விட்டதா, இப்படி என் கணவன் வந்து விட்டாரா, இப்படி என் பிள்ளை பிறந்து விட்டதோடு ஏக்கத்தோடு பாரத்தோடு வந்து உங்களை பார்த்து இனி அது முடிய போகிறது. ஆமென். உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் சமாதானத்தை கட்டளிடுவார். எந்தெந்த குடும்பங்களில் கணவன் மனை உறவுகளில் சரியில்லாதபடி வேதனை வந்து இன்றைக்கு அந்த குடும்ப உறவுகளை தட்டி எழுப்ப போகிறார், ஐக்கியத்தை உருவாக்க போகிறார். அல்லேலூயா. ஒரு சில பிள்ளைகள் சொல்கிறாங்க, என் பிள்ளைகள் ஊழியத்துக்கு வரணும்னு விரும்புகிறேன், ஊழியத்துக்கு வர விரும்புகிறேன், எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், இனி என் ஊழியத்துக்கு வரமாட்டேன்னு சொல்லி உலகத்தின் பாய்க்கு ஓடுவேனே தொழிய அப்பா செய்த ஊழியத்தை செய்ய மாட்டேன் என்று ஏக்கத்தோடு வந்திருக்க ஊழிய சகோதரா சகோதரியே, ஆண்டவர் சொல்கிறாரு. ஏன் அப்படி சொன்னால் கேட்டால் சொல்லுவான், எங்கள் அப்பா டேடி ரொம்ப கஷ்டப்பட்டு வேதனையோடு ஓடி 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 பிச்சைக்காரனை போல் ஊழியம் செஞ்சோம், அதனால் நான் ஊழியத்துக்கு வரமாட்டேன். எத்தனை பிள்ளைகளை பேசிட்டு இருக்காங்களே அவங்கள்ட்ட, எத்தனை பிள்ளைகளுக்கான கண்ணி விட்டுருக்கீங்க. ஆண்டுங்க சொல்கிறாரு, அந்த இருதயத்தை மாற்றி உங்களுக்காக உகந்த பிள்ளையை மாற்றப் போகிறார். கரங்களை தட்டி அல்லேலூயா. ஏன்னா அது பழைய மண்ணா. அது என்ன பண்ணாங்க? அது ஓல்டு, இன்னைக்கு நியூ.
கர்த்தர். ஆமென், ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க, வேதத்தில் யாக்கோபு யோசேப்பை தேட போனான். யாரை பார்க்க போனான்? ஏற்கனவே டெத், செத்து போயிட்டான்னு நினச்சான். ஆனால் ஒரு செய்தி கிடச்சிது, யாக்கோபு யோசேப்பு உயிரோடு இருக்கிறான்னு சொல்லி. ரதங்களை பார்த்தோன்னே சந்தோஷம். சில பேருக்கு கண்ணு கண்டாதான் சந்தோஷமே வரும். சும்மா பாருன்னா பார்க்க மாட்டான், சும்மா பாருன்னா விசுவாசிக்க மாட்டான். வேத சொல்ல கண்டு விசுவாசிக்க காணாத விஷயம் பாக்கியவான். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய விசுவாசம் கண்டு விசுவாசிக்க காணாத தேவனை அறிந்திருக்கிறவருடைய விசுவாசத்தின் பிழைக்கணும். சரி, போன உடனே அவனுக்கு பெரிய ஆச்சரியம். என்ன ஆச்சரியம் தெரியுமா? நான் யோசேப்பு செத்து போவான்னு நினச்சேன், ஆனால் அந்த ரதத்தை பார்த்த உடனே சந்தோஷம். ஆனால் அங்கே பார்த்த உடனே அந்த 2 குமாரனையும் பார்க்க ஆரம்பித்தான். அல்லேலூயா. அவன் நினச்சி கூட பார்க்கல, எண்ணி கூட பார்க்கல. நான் மரித்து போன யோசேப்பை தான் பார்க்க போன நினச்சான். அங்கே போனதா சரி. யோசேப்பு சொல்கிறேன், ஐயா என்ன மாத்திரம் விட நான் பெற்ற 2 பிள்ளைகளையும் கர்த்தர் கொண்டு நிறுத்தினார். நான் சொல்கிறேன், இன்றைக்கு கண்கள் காணாத, காதுகள் கேட்காத, இதுவரைக்கும் நடக்காத காரியங்களை கர்த்தர் கண்கள் காணத்தக்கதை செய்கிற ஊழியத்தை உன் கையிலே கொடுத்து கர்த்தர் வல்லமை பயன்படுத்த போகிறார். இந்த அபிஷேகத்தை வார்த்தையை ரிசீவ் பண்ணுங்க. யார் ஆமென் சொல்றாங்களோ வாழ்க்கை நிச்சயம் நிறைவேற கண்கள் காணும். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு ஏன் மன்னாவை ஒழிய பண்ணினார்? நேராக போயிடுறேன். ஏன் மன்னா ஒழிய பண்ணினாருங்க? கானான் தேசத்துக்கு போனவொன்னு என்னாச்சுங்க? மன்னா ஒழிஞ்சு போச்சு. ஏன் மன்னா ஒழிப்பணும்? அதோடு சேர்த்து கொண்டு போயிருக்கலாமலே. பழசும் புதுசும் என்ன சொல்ல மாட்டீங்க? பழசும் புதுசும் கொடுத்து அதையும் கொஞ்சம் சாப்பிடு, இதையும் கொஞ்சம் சாப்பிடுன்னு சொல்லாமல் சொல்லக்கூடாதா? ஏன் மன்னா ஒழிச்சார்? ஏன் அந்த மன்னா இல்லை வேண்டாண்ணா, உனக்கு கானான் தேசத்துக்கு ஆசீர்வாதம் தேவை, ஏன் அப்படி சொன்னார்னா, அந்த மன்னா தற்கால உணவு. என்ன உணவுங்க? தற்கால உணவு. சொல்லுங்க, மன்னா தற்கால உணவு. அதை ஒன்று சாப்பிட கூப்பிடலை. கரங்களை தட்டுங்க. கானான் தேசத்து மன்னாவை சாப்பிட தான் அந்த மன்னாவை ஒழிய பண்ணினார். அல்லேலூயா. 2வது, மன்னா பிரயாணத்துக்காக கொடுக்கப்பட்ட உணவு. அப்படி ஜாலியாக போகும்போது ஹோட்டலில் போய் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம்? புரியுதா? ஹோட்டலில் போகும்போது அப்படி ஜாலியாக போய் 2 முட்டி நான் பிரிமை சாப்பிட்டுட்டு அது என்ன செஞ்சு சொல்லுங்கள், ஒழிஞ்சு போயிடும். நீ பிரயாணத்தில் போய் சாப்பிடலையா? நிரந்தரமான மன்னா சாப்பாடு. போகும்போது போகிற சாப்பிடலை, வழிப்போக்கில் போகிறது போல் சாப்பிட்டு போகிற வாழ்க்கை இல்லையா? தினந்தோறும் நல்ல உணவை கொடுத்து புஷ்டியான சாப்பாட்டை சாப்பிடுகிற உணவை கானான் தேசத்து உணவாய் மாற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. 3வது, மன்னா வனாந்தரத்தின் உணவு. ஆவிக்கு புரிஞ்சவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். வனாந்தரத்தின் உணவு அது அப்பப்போ கிடைக்கும், அப்பப்போ போயிடும். ஆமென், அல்லேலூயா. தேவையானப்போ தான் அந்த மன்னா, அதுக்கப்புறம் கிடைக்காது. எப்போ மன்னா வரும் எதிர்பார்ப்பாங்க. ஆனால் அந்த மன்னா இல்லையா, நிறந்தோடு சாப்பிடுகிற மன்னா. வனாந்தரம் காய்ந்து போன, தொய்ந்து போன, விட்டு யாரும் அனுபவிக்க முடியாத, ஒன்றுக்கும் உதவாத மன்னா. தேவத்தை சாப்பிட்ற மன்னா, சாதாரண மண்ணால அதுவே என்னவா மன்னாவா மாறிச்சாமா? சொல்லுங்க, சொல்ல மாட்டேன்றீங்க. இன்னைக்கு நிறைய பேர் தேவத்தை சாப்பிட்ற மன்னாவை எப்படி தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க தெரியுமா? ஹலோ, புரியுதா? வனாந்தத்தை சாப்பிட்ட மாதிரி எப்பயும் நினச்சோம். ஆண்டவரே, அதுக்கப்புறம் மண்ணா நிற்காது. திருப்ப எப்போத்தையும் அப்போ தான் மண்ணா. அதில் தினந்தோறும் நீ சாப்பிட வேண்டிய மண்ணா ஒன்று இருக்குது. அது உன்னை ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்த்துக்கிற மண்ணாயா. இந்த மண்ணா உனக்கு கொடுக்க மாட்டேன். நீ ஆவியில் புஷ்டியிலே ஆவியில் வளர வேண்டும், ஆவியில் சந்தோஷப்பட வேண்டும். அந்த மண்ணாவை ஒழித்தார். ஆமென். இந்த மண்ணா மன திருப்தியை, மனதிற்கு வெறுப்பை உண்டாக்கும் மண்ணா. வாசிங்க, என்னாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம்.
என்னாகும் 21:5. ம் 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 என்ன? இங்கே அப்பமும் இல்லை, தண்ணியும் இல்லை. இந்த அப்பமான உணவு எங்கள் மனசுக்கு ஆமாம் கரங்களை தட்டுவோமா? இந்த மண்ணை என்ன பண்ணுங்க? வெறுப்பை உண்டாக்கும். என் மண்ணாவை சாப்பிட்டீங்கன்னா வெறுப்பே வெறுக்காது. எப்பயுமே நீ சிரிச்சுட்டே இருப்பேன், எப்பயுமே சந்தோஷமாக இருப்பேன். அழுகை இருக்காது, துக்கம் இருக்காது, கண்ணீர் இருக்காது, வேதனை இருக்காது, பாடு இருக்காது, சஞ்சலம் இருக்காது, வெறுக்க. எனவே தான் இந்த மண்ணா அவனுக்கு கொடுக்கலப்பா, எப்பயுமே இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய அந்த வெறுப்பின் மண்ணாவை ஒதுக்கினார். ஆமே சொல்லுவீங்களா? அல்லேலூயா. இந்த மண்ணா உள்ளத்தை வாடி போக செய்யும் மண்ணா. என்ன பண்ணுங்க? வாடிடும். இதெல்லாம் இருக்கக்கூடாது என்பதற்காக தான் ஆண்டவர் தேசத்தின் பலனை, கானான் தேசத்தின் பலனை கொடுத்தார். கரங்களை தட்டி அந்த ராஜாவுக்கு நன்றி செலுத்துவோமா? எனவே தான் யோவானின் சுவிசேஷம் 6:49-50 சொல்லப்படுது, உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்து மரித்தார்கள், இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கி வந்த மன்னா நானே என்று சொன்னார். கரங்களை தட்டுவோமா? இதற்குத்தான் இயேசு கிறிஸ்து இந்த மன்னாவை ஒழித்துவதற்கு காரணம் என்ன? நான் கொடுக்கிற மன்னாவை சாப்பிட வேண்டும் என்பதற்காக இயேசு வானத்திலிருந்து இறங்கி வந்த மன்னா. கரங்களை தட்டுவோமா? உனக்காக எனக்காக கல்வாரி சிலுவையில் இரத்தத்தை சிந்தி அந்த மன்னாவை புசிக்கிற நாளில் தேவ ராஜ்யத்தின் புத்தர்கள் மாத்திரமல்ல, தேவனுடைய வருகைக்கு உன்னை ஆயத்தப்படுத்துகிற மன்னாவாய் கர்த்தர் மாற்றி உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அது சொல்லப்பட்டிருக்கு, அது ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. 51 வாசிங்க. அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்னென்றைக்கு பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் ஜீவனுக்காக. ஆமென். அல்லேலூயா. எந்த ஒரு மனிதன் ஜீவ அப்பத்தை புசிக்கிறானோ அவன் ஜீவனுள்ள தேசத்திலே வாழும்படி உதவி செய்வான். ஆமென். அது உனக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பம், உன் ஆயுசு நாளை கூட்டிக்கிற அப்பம், உன் வியாதியை மாற்றுகிற அப்பம், உன் சரீரத்துக்கு பலவீனங்களை மாற்றுகிற அப்பம். அந்த அப்பத்தை தான் நாம் திருவிருந்து என்று சொல்லி அழைக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே ஒரு காரியத்தை சொல்கிறேன் பாருங்க, கவனமாக கேளுங்க. திருவிருந்து கொடுக்கும்போது ஒரு வசனம் சொல்லப்படுது, நம்மை நாமே. இன்னைக்கு ஊழியர் வாழ்க்கையில் இது நான் ஒன்றை பார்க்கிறேன். இது எனக்கல்ல, சபையில் வாங்கி கொடுக்கிற பிள்ளைகளுக்கு கொடுக்கிற வார்த்தை நினைக்கிறாங்க. ஹலோ, புரியுதா? நம்மை நாமே. உண்மையாக மனசாட்சியை சொல்லி பாருங்க. திருவிருந்து செய்யும்போது, அப்பத்தை செய்யும்போது அர்ப்பணிப்பின் ஊழியத்தோடு செய்கிறோமா? அர்ப்பணிக்கிறோமா? வேதத்தை வாசிக்கிறோம். திருவிருந்து செய்யும்போது மாதத்துக்கு ஒரு முறைவோ எப்படினாலும் கொடுத்துக்கலாம், சாயங்காலமோ காலையோ சிலுவை நினைவு கூற வேண்டும். ஆமென். ஆனால் அந்த அப்பத்தை செய்யும்போது எத்தனை பேர் கண்ணீரோடு நாம் அப்பத்தை செய்கிறோம்? எத்தனை பேர் அன்றைக்கு தேவ வார்த்தை பெற வேண்டுமே, ருசிக்கப்பட வேண்டுமே, இந்த இரத்தத்தின் வல்லமை அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், எத்தனை பேர் மன உருக்கத்தோடு அப்பத்தை செய்கிறோம்? யோசிங்க. இன்றைக்கு ஆவியான பேசுகிறார். நம்ம என்ன நினைக்கிறோன்னா, அவங்க தகாதமாக எடுக்கிறதுனால தான் சில பலவீனம். நான் ஒன்று சொல்கிறேன், தெய்வ சமூகத்தை சொல்கிறேன், தேவனுடைய பாரம் இல்லாமல், தேவனுடைய இந்த செய்வதற்கு முன்பாக 1 மணி நேரமாவது தேவ சமூகத்திலே காத்திருந்து அப்பத்தை செய்ய வேண்டும். அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து கண்ணீரோடு ஆண்டவரே செய்த குறைகளை மன்னியும், பாவங்களை மன்னியும், அக்கரங்களை மன்னியும் என்று சொல்லி நம்மை நாமே நிதானித்து சோதித்து அப்பத்தை செய்யாத பட்சத்திலே நம் மூலமாய் சில பிள்ளைகள் பலவீனப்படுவார்கள். நாம் செய்கிற சின்ன சின்ன அசால்ட்டி நிமித்தமாய், நாம் செய்கிற சரியான செய்யாத நிமித்தமாய் பலவீனப்படுகிறவர்கள் உண்டு, வியாதி பிள்ளைகள் உண்டு, சில மரணத்துக்கராய் போகிற காலம் உண்டு. இதை உணர்த்தும்படியாய் ஆவியார் நடுக்கிற பேசினபடியாக நான் சொல்லுகிறேன்.
மனசாட்சிக்கு ஆமென் சிந்தித்து பாருங்க, சிந்தித்து பாருங்க. ஏன் அதை சொல்கிறேன்னு சொன்னால் வேத பிரசங்கி சொல்லுகிறான், பாவியான ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான். ஆமென் சொல்லுவீங்களா? இதோட ஆழமான அர்த்தம் என்ன தெரியுமா? பாவியான ஒருவன் அப்படின்னா என்ன அர்த்தங்க? இத்தனை இடத்துல ஒரு மனிதன் பாவத்தோடு இருந்தால் இத்தனை இப்படி ஆசீர்வாதத்துக்கு அவன் தடையை மாறி போவான். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. ஆகான் ஆயின் பட்டணத்தை பிடிப்பதற்கு கர்த்தர் அனுப்பினார். தேசத்தில் கர்த்தர் எரிகோவை சர்வசாதாரணமாய் முடித்தார்கள். ஆயின் பட்டணத்தை பிடிக்க முடியவில்லை. கண்ணீர் விட்டான், கதறினான். கர்த்தர் சொன்னார், ஆகான் தவறான பாதை செய்து விட்டான் சொல்லி அவனை கொண்டு போடும்படியாய் கர்த்தர் செய்தார். அதற்கப்புறம் தான் ஆயின் பட்டணத்தை வெற்றி கொண்டார். அவன் செய்த ஒரே ஒரு காரியம் ஜனங்களை பின்மாற்றத்தில் கொண்டு போய்விட்டது. ஆமென் அல்லேலூயா. போர் முனைக்கு வெற்றியோடு தான் போனார்கள். ஜெயத்தை பெறுவேன், வெற்றியை பெறுவேன், நிச்சயமாக எரிகோவை ஜெயித்தது போல இந்த ஆயின் பட்டணத்தை நான் சுதந்திரிப்பேன் என்ற எண்ணத்தோடு தான் சென்றார்கள். ஆனால் முதுகை காட்டி திரும்பி வந்து விட்டார்கள். இன்றைக்கு அநேக ஊழியங்கள் வெற்றியோடு போனாலும் ஜெயத்தோடு போனாலும் ஏன் திரும்பி வந்து விடுகிறோம்? ஏன் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவில்லை? ஏதோ உனக்கும் தேவனுக்கும் சரியான சூழ்நிலை இல்லாதபடி ஏதோ ஒரு தவறு நிமித்தமாய் இன்றைக்கு பின் முதுகு காட்டிக்கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர்களோடு கூட பேசுகிறார். ஒருவன் செய்கிற தவறு அநேகருடைய ஆசீர்வாதத்துக்கு தடையாய் போய்விடும். ஆமென் ஆமென் சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. இன்றைக்கு எனவே தான் வேதம் சொல்லுது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் எல்லாருக்கும் தெரியும். ஆமென் ஹல்லேலூயா. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் இல்லையா? ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு வசனம் சொல்லியிருக்கு. முதல் வசனம் என்னங்க? அதில் யோசித்து பார்த்தீங்களா? அது எதுலேயும் ஃபுல் ஸ்டாப் இருக்காது. ஹலோ என்ன இருக்குங்க? பாருங்க என்ன இருக்கு? கமாதான் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தங்க? தொடர்ச்சியான வேர்டு. அப்போ நல்லா புரியுங்க. ஒருவன் கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருந்தால் இதெல்லாம் மாற்றப்பட்டு இருப்பான். நாமே சொல்லுவீங்களா? இது மாறாம சொல்லுங்க, புரியுதா? ஆமே சொல்லுவீங்களா? என்னதான் வேதத்தை வாசித்தாலும் இந்த ஆசீர்வாதம் வரணும்னா முதல் வசனத்தில் நடக்கப்பட வேண்டும். ஆமே சொல்லுவீங்களா? சொல்லுங்க. முதல் வசனம் உங்களில் நிறைவேறாமல் ரெண்டாவது வசனம் கிரியை செய்யாது. ஆமே அல்லேலூயா. அதனால தான் சொல்லப்படுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் மாறுகிறான். நல்லா இருக்குங்க. கிறிஸ்துவோடு நடக்கிற வாழ்க்கை வேற, கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வாழ்க்கை வேற. ஆமென் அல்லேலூயா. நிறைய பேர் கிறிஸ்துவோடு நடக்கிறாங்க, ஆனால் கிறிஸ்துவுக்குள் வாழ்வதில்லை. ஆமென். கிறிஸ்துவோடு நடக்கிற வாழ்க்கைன்னு ஒரு சிறு பிள்ளை தன் கையை பிடித்து கொண்டு நடப்பது போல. ஆமென் அல்லேலூயா. அவன் தவறும் போது தூக்கி நிறுத்துவார், தப்பு செய்யும் போது தூக்கி நிறுத்துவார், தவறான பாதையில் போகும்போது என்னை தூக்கி நிறுத்துவார் என்று நடக்கிற ஊழியரே, அது கிறிஸ்துவோடு நடக்கிற வாழ்க்கை, கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வாழ்க்கை. எல்லாவற்றையும் தேவன் பொறுப்படுத்திக் கொள்வார் என்று சொல்லி அவரை பார்க்கிற கூட்டம்தான் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வாழ்க்கை. ஆமென். நீங்கள் நானும் எப்படி நடக்கிறது தெரியுமா? சின்ன குழந்தை போல ஆண்டவரே எனக்கு அதைத்தார் இதைத்தார் அப்ளிகேஷன் போட்டுட்டு இருக்கிறோம். ஆமாவா? காலையில் எந்திரிச்ச உடனே கிறிஸ்துவுக்குள் இருப்பார்னு சொல். இன்றைக்கு நடக்க வேண்டிய தேவைகளை, இன்றைக்கு கொடுக்க வேண்டிய தேவைகளை என் தேவன் சந்திப்பான். அவன்தான் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வாழ்க்கை. ஆமென். வேதம் சொல்லு, பெஞ்சமின் பீறுகிற ஓனாய். என்ன ஓனாயாங்க? அதிகாலையிலே இறையை பட்சிப்பான். எப்பங்க? காலையில் எந்திரிச்ச உடனே
பீறுகிற ஓனா என்ன செய்யுமா? தன் இரையை பட்சிக்கத்தக்கதாக, தன் தேவைகளை சந்திக்கப்படத்தக்க, தன் உள்ளத்தை திருப்தியாக்கத்தக்கதான ஒரு வல்லமுள்ள அபிஷேகத்தை பெற்றவன் தான் தேவ ஊழியன். ஆமென், ஹல்லேலூயா. நீ காலையில் பெற்றுக்கொண்டால் மாலையில் கண்கள் காண வேண்டும். ஆமென். அதிகாலை நான் ஜெபிக்கிறோம். என்ன ஜெபம் பண்ணுறோம்? நான் ஜெபம் பண்ணுவேன், கர்த்தருக்கு கற்றுக்கொள்ளப்படும். இன்றைக்கு எனக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை, இன்றைக்கு எனக்கென்று இருக்க வல்லமையை, எனக்கென்று கிருபைகளை, வரங்களை, அற்புதங்களை என்னை தவிர வேறு யாருக்கு தாண்டி போகக்கூடாது. அதை அன்பளவே இந்த நாளிலே நான் பார்க்க வேண்டும், இந்த நாளில் அனுபவிக்க வேண்டும் என்று 3 மணிக்கு ஜெபிக்கிறவர்கள் ஐயாவுக்கு தெரியும். அந்த அபிஷேகம் தான் இன்றைக்கு நிற்க வைக்கிறது. சொன்னார் இல்லையா, வயசானாலும் ஹலோ பார்த்து சொல்கிறார். ஏன்னா அந்த ருசிக்கிறேன். ஐயா கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே நான் ஒரு 5-6 லட்சம் ரூபாய் சபை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறேன். ஒருத்தரிடத்து நான் கேட்கவில்லை. ஆமே, ஒருவரிடமே புக்கு அடிக்கவில்லை, லெட்டர் கொடுக்கல, வால் போஸ்ட் அடிக்கல, எனக்கு கொடுக்கணும் ரோடோடா பிச்சை கேட்கல. தேவ சமூகத்தில் அகர்ந்திருந்தேன். அறியப்படாத இடத்திலிருந்து, அது இந்துக்கள் நிறைந்த தேவனை அறியாத குடும்பத்திலிருந்து என் வீட்டை தேடி கத்த பணத்தை அனுப்பினார். இதுவரைக்கும் யாரும் எதுவும் கேட்பது கிடையாது. என்ன சொல்லுகிறேன், ஒரு பைசா கூட கடன் இல்லாதபடி கத்த ஊழியத்தை செய்ய வைத்திருக்கிறார். இன்னொன்று சொல்லுகிறேன், சரீரத்தை நல்ல பலத்தை, ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார். ஏனென்று சொன்னால் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவர் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். புறாவில் 2 விதா புறா இருக்கு. ஒன்று காட்டுப்புறா, ஒன்று வீட்டுப்புறா. வீட்டுப்புறா என்னைக்கு எஜமான பார்த்துட்டே இருக்கும். ஆனால் காட்டுப்புறா, கரங்களை தட்டுங்க சிஸ்டர், கரங்களை தட்டுங்க சிஸ்டர். என்னைக்கு அந்த காட்டுப்புறாவுக்கு வியாதின்னு வந்தா, போராட்டம்னு வந்தா, வில்லு அம்புனா, வலைகளுக்கு விழுகுமானால் ஆண்டவர் ஒருவரே பாதுகாப்பா. ஆனால் வீட்டுப்புறா இல்லை, எப்போ மனுஷன் வருவான், எப்போ சாப்பாடு கொடுப்பான், எப்போ வரும் நினைக்கிற மனதை இன்றையோடு ஒளிந்து போவதாக, புதிய மண்ணா வருவதாக. ஆமென், ஹல்லேலூயா. நான் ஆரம்ப ஊழியத்தை செய்யும்போது எங்கள் தலைமை போது சந்தித்து, ஐயா எனக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுங்கள் என்று கேட்டேன். ஆமென். எத்தனை ரூபா கொடுக்க முடியுமா, கொடுக்க முடியாதா? தாராளமாக கொடுக்க முடியும். அவர் என்ன சொன்னால் தெரியுமா, கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, போய் சவுமன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, போயிருப்பேன். அவர் என்ன சொன்னால் தெரியுமா, ஏசுநாதுக்கு நிறையா தாடி இருக்கு, நான் இந்த பக்கம் தொங்குறேன், நீ அந்த பக்கம் தொங்குன்னு அனுப்பிச்சு விட்டார். என் காலை பிடிச்சி நீ தொங்க, அந்த விழுவ, நானும் கீழே விழுந்துருவோம், உன்னோட ஆசீர்வாதம் என்னுடைய ஆசீர்வாதம், நீ அந்த பக்கம் தொங்குன்னார். எத்தனை ரூபாய்க்கு? அன்றைக்கு மனவேதனையாக இருந்தது. கர்த்தனை கற்றுக் கொடுத்த பாடமாய் மாற்றினார். ஆமென். யோசித்து பார்த்தேன், அன்னைக்கு 1000 ரூபாய் என் கையில் கொடுத்துருந்தானா ஒவ்வொரு நாளும் ஐயா ஐயா ஐயான்னு என்ன தான் பண்ணியிருப்பேன். புரியுதா? அங்கே போய் நின்றுப்பேன். ஆண்டவர் கற்றுக்கிட்டே என்கிட்ட நில்லுடா, நான் உனக்கு நிறையா தரேன்னு சொன்னார். ஆமென், ஹல்லேலூயா. கற்றுக்கொண்ட பாடங்கள். ஒரு ஊழியரிடம் பேசும்போது, ஊழியரிடம் பழகும்போது என்ன பேசுகிறார் என்பது, அதிலிருந்து என்ன கிடைக்கிறது என்பதை நான் அறிய வேண்டியவன். ஆமென். ஒரு செய்தி கொடுக்கும்போது என்ன பேசுகிற கேட்க மாட்டேன், அதிலிருந்து எனக்கு என்ன கருத்து கிடைக்கிறது என்பதை எதிர்பார்த்து அமர்ந்திருப்பேன். அடுத்து எவ்வளோ பெரிய பிள்ளைகள் பேசினாலும் அதை எழுதுவது எனக்கு வழக்கம். ஆமென், ஹல்லேலூயா. சில பேர்லாம் அப்படி அசால்ட்டாக இருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், கர்த்தர் மகிமைப்படுவாராக. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் வேகமாய் போகிறேன், நிறைய காரியம் சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் நேரம் இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நம்ம பேசுகிற வார்த்தைகள், பேசுகிற காரியங்கள் எப்படி இருக்குது என்பதை நாம் சந்தித்து கொள்ள வேண்டும். நான் சொல்கிறேன் பாருங்கள், பரியாச காலத்தில்
சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. ஏன் சொல்ல தெரியுமா? நீ அநேக என்னடா பிள்ளை போல நடத்தலாம், நான் யாரு? ஐயோ எவ்வளோ வசனம் எனக்குள்ள. இவர் என்ன குழந்தைய போல கையை பிடின்றாரு, கையை தூக்குன்றாரு, சொல்லுன்றாரு. அப்படி என்ன பண்ணுங்க, உள்ள ஓடும். ஆனால் வாயை திறந்தாதான் உள்ளத்தில் கிரியை செய்யும். கிரியை இல்லாத விசுவாசம் நல்லா தெரியும், ஆனால் இல்லையே. ஏ டு ஜெட்டு வசனம் தெரியும், ஆனால் இல்லைங்க செயல் இல்லை. யாராக இருந்தாலும் பரவாயில்ல, கற்றுக்கொள்ளுங்கள். ஆமேன். கை வச்சு யோசித்து ஆமேன் என்று சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். அடிக்கடி நான் சொல்லுவேன், சபையில் சொல்லுவேன், ஆமேன் என்று சொல்கிற வார்த்தை, அல்லேலூயா என்று சொல்கிற வார்த்தை பாஸ்டர் சொல்லி சொல்கிற வார்த்தை அல்ல, நீங்களாக உணர்ந்து சொல்ல வேண்டிய வார்த்தை. இன்றைக்கி பெந்தகோஸ்தே தவறான முறையில் போயிட்டுருக்கு. அல்லேலூயா. சில பேர்த்துக்கு வார்த்தை வரலன்னு வச்சுங்க, ஊழியக்காரி அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா, அதுக்கப்புறம் தான் பேச ஆரம்பிப்பாங்க. கன்செஷன் அது என்னதுங்க, ஒரு தொடர்பை கொண்டு வர அல்லேலூயா மாறி போச்சு. உணர்ச்சி உணர்வில் அல்ல, உணர்ச்சி வசத்தில் சொல்கிறவங்க நிறையா பேர் இருக்கிறாங்க. உணர்ந்து சொல்ல வேண்டும். இன்னும் வரமாட்டேன். கற்றுக்கொள்ளுங்கள் பிறகுல, நாம் கற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். ஆமே, நம்ம கற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். இயேசுக்கு சிலதை கற்றுக்கொள்ள தான் சொன்னார். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். கேட்குது மாத்திரமில்ல, கடைபிடித்து நடங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அன்பாய் தெய்வ ஊழியரே, ஒருவேளை உங்கள் வயசில் நான் சின்னதெல்லாம் இருக்கலாம், அனுபவத்தில் பெரியதெல்லாம் இருக்கலாம், ஆனால் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன், கற்றுக்கொள்ள அமருங்கள். எந்த கூட்டத்துக்கு போனாலும் சரி, நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்தோடு அமர்ந்தால் நிச்சயமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட வாழ்க்கை நான் எழுதி வச்சிருக்கிறேன். வேதத்தை வாசி, வேதத்தை நேசி, வேதத்தை யோசி, வேதத்தை புசி ருசி, கர்த்தர் பாவத்துக்கும் சாபத்துக்கும் விலகி மீட்பார். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது 1 யோவான் 3:9, தேவனால் பிறந்தவன் எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவனை வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது, அவன் தேவனால் பிறந்தபடியால் பாவம் செய்யான். இந்த வசனத்தை வாசிக்கும் போது என் உள்ளத்திலே கர்த்தர் வைத்த பாரம், தேவன் இப்படிப்பட்ட சூழலில் இருக்கிற பிள்ளைகளுக்குள் செய்ய வேண்டிய கடமை என்ன என்பதை என்னோடு பேசினார். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் வேத வசனத்தின் வித்து உள்ளுக்குள் என்னங்க தரித்து இருக்கிறது. ஆமென். எல்லா உள்ளங்களிலும் தரித்து இருக்கிறது. ஆனால் அதுக்குள்ள ஜீவன் இருக்கோ? ஹலோ, தரித்திருக்கு. ஒரு விதை விதைத்தால் அந்த விதைக்குள் என்ன இருக்குங்க? அதுதான் என்ன செய்யுங்க? தரிப்பதுனால சொல்ல, தரிப்பதுனால வேத வசனம் உனக்குள் நிறைந்திருப்பதனால, வேத வசனத்தை மனப்பாடமாய் சொல்லுவதனால் அல்ல, அது ஜீவனுள்ள வார்த்தையாய் வெளியே புறப்பட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. எனவேதான் சொல்லப்படும், ஜீவன் உள்ளதாய் வல்லமை உள்ளதாய் இருவரும் கருக்குள்ளப்பட்டதாய், எந்த பட்டயத்தில் கருக்கான ஆத்துமாவையும் ஆவியும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்க உருவக்குத்தத்தக்கதாக இருதயத்தின் நினைவுகளை வகைக்கத்தக்க யோசனைகளை வகைக்கிறதாக இருக்கிறதா என்று யோசித்து வெளியே பார்க்க வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. ஒரு வார்த்தை சொன்னால் அது அப்படியே நிறைவேற வேண்டும். ஆமென் சொல்லுவீங்களா? பேசுவது எழுத்தில் அல்ல, எழுத்து கொல்லும். ஆமென் சொல்லுவீங்களா? ஹலோ, எழுத்து பக்கத்தில் எழுத்து சொல்லுங்க, கொஞ்சம் சொல்லுங்கள். நீ பேசுனா சொல்லுங்கள், சபையில் எழுத்து கொல்லுதா? இவன் என்ன பேசுகிறான்? கணக்கு போடுது. என்ன பண்ணுது? மார்க். சிலது நின்ற உடனே சொல்லிடும், இது இதெல்லாம் பேச போகுதுன்னு. இன்னைக்கு இதுதான் பேசுவார். ஆனால் தேவ சபையில் நின்று எழுப்பி நின்று பேசினால் அந்த வார்த்தை தேவ ஜனங்களுக்குள் கிரியை செய்யணும். அந்த வார்த்தை தொட்டு கண்ணீரோடு வெளியே போக வேண்டும், அர்ப்பணிப்போடு போக வேண்டும். எந்த உட்கார்ந்து போகக்கூடாது சகோதரா.
நீ தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிற வார்த்தைகள் ஒன்றும் வெறுமையாய் போகாது. ஆமென். நீங்கள் சாதாரண துலக்கப்பட்ட அம்பு. ஆமென். வாலிபன் கையில் இருக்கிற பாலாவுடைய கையில் இருக்கிற அன்பு, அம்பரா துணையோடு நிறைந்து பேசுகிற மனுஷன் சத்துக்குள்ள பேசுகிற பிள்ளைகள். நீங்கள் சபையை உருவாக்க வேண்டிய பிள்ளைகளை சத்தியத்துக்கு நடத்துகிற ஊட கட்டப்படுகிற விசுவாசத்தை தளராதபடி நிலைநிறுத்துகிற பிள்ளைகள் நீங்களும் நானும். ஆமென். அல்லேலூயா. சொல்லுகிற வார்த்தைகள் நிறைவேறப்பட வேண்டும். என்ன சொல்றியோ சபையில் அது நிறைவேறினால் தேவ மனிதன் நம்மோடு குடியிருக்கிறார். தேவ வார்த்தை அவனுக்குள் இருக்குன்னு சொன்னார். உன்னை கண்டு ஜனங்கள் நடுங்குவார்கள், பயப்படுவாங்க. ஒரு பயம் வரும். ஸ்டேஜில் ஏறினாவே ஐயோ இன்னைக்கு என்ன பேச போறாரோ என்கிற தெரிவு அவங்க உருவாக்கப்பட வேண்டும் சகோதரா. அதுதான் தேவன் விரும்புகிற காரியம். இந்த கடைசி நாட்கள் இந்த மன்னார் உங்கள் மேல் கொடுப்பாராக. I will bless you. இந்த அபிஷேக சபை வெளிப்படுவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. சாதாரண வார்த்தைகளை கர்த்தர் நிறைவேற்றியிருக்கிறார். எங்கள் சபையில் ஹோட்டல் வச்சிருக்கிறார், கஷ்டப்படுறார். இப்போதான் மதுரையிலிருந்து வந்திருக்கார். ஒருவன் நல்ல பெரிய கார் வந்து நின்றது. நான் இப்போ சும்மா உட்காந்துருந்தேன், ஏதோ இட்லி வாங்க உட்காந்துருந்தேன். அந்த காரை பார்த்து பேசினேன். இந்த காரெலாம் வந்தா எதோ நாள் சாப்பிட்டு போனால் இந்த குடும்பம் சந்தோஷப்படுமே அப்படி தான் நினச்சேன். அவங்கள்ட்ட சொல்லலை. காரு வேகமாக போயிடுச்சு. ஐயோ காரு போயிடுச்சு என்னாண்டவரே அப்படின்னு நினச்சா தூரத்தில் போன காரை நிறுத்திட்டு ஒரு 10 பேர் வந்து சாப்பிட்டுட்டு போனாங்க. ஏன் தெரியுமா? நம்முடைய வார்த்தைகள் சாதாரண வார்த்தை இல்லையா. நீ சொல்லுகிற வார்த்தை ஒவ்வொரு தேவனுடைய வார்த்தையாய் மாற வேண்டும். சாதாரண வார்த்தை எத்தனையோ கதை சொல்லிக் கொண்டு போவேன். ஒரு பிள்ளை வந்து அமர்ந்தால் அவருடைய ரகசிய பாவங்களை கர்த்தர் வெளிப்படுத்துவார். ஆமென். ஒரு முறை ஒரு பிள்ளை வாலிப வழிவில் நடந்தால் ஜெபம் பண்ணினேன். நீ இப்படிப்பட்ட பையனோடு பழகி கொண்டு இருக்கிறாய் என்று சொன்னான். இல்லை என்று சொன்னான். இல்லை, இந்த ஊர், இந்த சட்டை, இவன் பேரு பழகி கொண்டிருக்கிறாய், விட்டுவிடு என்று சொன்னேன். விட்டு வெளியே வந்தான். மனிதனுடைய இதயங்களை நினைவுகளை அறிந்திருக்கிற வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இவர் அப்ளை நான் பயன்படுத்துவது கிடையாது. வார்த்தைகள் வந்தால் தைரியமாய் சொல்லுங்கள். ஆமென். சில பேர் ஜெபிக்கும் போது வார்த்தை வரும், என்ன பண்ணுவாங்க? சொன்னா நடக்குமா நடக்காதா, போயிட்டா என்ன ஆயிடும், நடக்கலைன்னா என்ன சொல்லுவாங்க? பயப்படாத, தைரியமாய் சொல். ஆமென். எசேக்கியா பிரான்சிஸ் ஒரு மீட்டிங்கில் கலந்து கொண்டேன். அவர் தீர்க்கதரிசன வார்த்தை சொல்லும்போது இந்த வார்த்தை சொன்னா இதை பற்றி கொண்டேன். உதாரணம் சொன்னா, ஒரு சிறு குழந்தை நடக்கும்போது கீழே விழுகிறாள். ஆமென். தடுமாறி விழுகிறார். கொஞ்ச காலம் நின்று தானாக எழுமி நின்று என்ன பண்ணுகிறார்? நடக்காம. அதுபோல் தான் தீர்க்க தரிசன வார்த்தை என்று சொன்னார். கரங்களை தட்டுவோமா? ஹல்லேலூயா. ஒரு சில நாட்களில் நான் பயந்து கொண்டவன் தான். வெளிப்பாடு கிடைக்கும், எத்தனையோ தரிசனம் கிடைக்கும். ஒரு குடும்பத்தை குறித்து, ஐயோ பணக்காரனாக இருக்கிறானே, இவன் சபைக்கு முதல்வராக இருக்கிறானே, இவன் போயிட்டா என்ன ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறதில்ல. ஆமென். நினைக்காது. ஐஸ்வர்ய சம்மனர் உன் குறைவுகளை கர்த்தர் எங்கே நெய்ய வைக்கங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? குறைவுகளை அப்புறம் எங்கே நிறைவாக்குவார் சொல்லுங்க. ஊழியக்காரர் எங்கே நிறைவாக்காரு? செத்து போனதுக்கப்புறம் நான் செத்து போனதுக்கப்புறம் அங்கே நிறைவேறதுக்கு இங்கே இருக்கு, எனக்கு இந்த வாழ்க்கை என்னை கூட்டிகிட்டு போய் ஜெபிச்சிருக்கிறேன், இங்கே நிறைவேறணும். ஆமென் சொல்லுவீங்களா? மகிமையில் அல்ல, இந்த பூமியிலே கர்த்தர் நிறைவேற்ற வேண்டும். செத்து போனதுக்கு அப்புறம் வாழ வைக்கிறது அங்கே போய் ஐஸ்வர்ய வாழ்க்கை நம்ம வாழ்றோம். இந்த பூமியில் ஐஸ்வர்ய சம்பளை மாற வேணும். இந்த பூமியில் சம்பத்தை பெற்று வாழ வேண்டும். அந்த ஜெபம் பண்ணுங்க. நிறைய பேர் செத்து போனதுக்கு தான் கிடைக்குன்னு சொல்லாதீங்க. உங்கள் பிள்ளைகளை ப்ளஸ் பண்ணுங்க. ஆமென். ப்ளஸ் பண்ணுங்க. அவங்க ஆத்மா வாழ்ந்து சுகத்தி இருப்பாங்க. ஆமென்.
அல்லேலூயா. ஒரு முறை சத்தியமங்கலத்தில் ஒரு விசுவாசம் இந்து மக்கள் படுத்துட்டுருக்குறாங்க ஐசியூவில். அது எப்படிப்பட்ட வியாதினா, டாக்டர் போனால் நல்லாயிடும் பிபி, டாக்டரை வெளியே வந்து ஏறிக்கும். பயங்கரம். எனக்கு விரோதமாக இருந்துச்சு. அப்போ சொன்னாங்க, எங்கள் சபை விசுவாசி சந்திக்க போனாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், சபை விசுவாசிகளை சத்தியத்தில் நிரப்ப வையுங்கள், வேத வசனத்தை நிரப்ப வைங்க. இந்த தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு இருந்தால் நிச்சயமாக உங்களை குறித்து அஞ்சிட்டான்னு வச்சுங்க, எந்த சூழலும் உங்களை கேட்காம ஒன்றும் செய்யவே மாட்டார். உங்களோடு கர்த்தர் இருக்கிறார், கர்த்தருடைய வார்த்தை இருக்குன்னு சொன்னால் உங்களை தேடி ஒரு கூட்டம் வந்தே தீரும். கரங்களை தட்டுவோமா? சாமுவேலை குறித்து வேத சொல்லி, அங்கு ஒரு வயதான மனிதன் இருக்கிறான், அவன் சொல்வதெல்லாம் நடக்கிறது. கரங்களை தட்டுங்க. ஆமென். உங்க சொல்லணும் சிஸ்டர், பக்கத்து வீட்டுக்காரர், உங்க சபை பிள்ளைங்க சொல்லணும், எங்க பாஸ்டர் சொன்னது அப்படியே நடக்குன்னு சொல்லணும். ஆமென். சொல்லுவாங்க எங்க விசுவாசிகள். ஆமென். தைரியமா எங்கனாலும் கூட்டி வாங்க பாஸ்டர் வீட்டுக்கு ஜெபமெல்லாம் கூப்பிடுவாங்க. தெரியும் நான் போனாங்க விடலை ஆகன்னு தெரியும். அல்லேலூயா. பெருமைக்கு சொல்லவில்லை, தேவன் நம்மோடு இருக்க அந்த வைராக்கியத்தில் எழுப்பி நிற்கணும். அந்த பெருமை வந்துடக்கூடாது. என்ன வந்துடக்கூடாதுங்க? இன்னும் சொல்ற, விஜய் சொன்னார் பெரிய மீட்டிங், தலைக்கு கீழே வந்தாலும் தலகணம் வந்துடக்கூடாது. ஆமே சொல்லுவீங்களா? அந்த மனுஷன் சொன்னாயா, உலக மனுஷன் தலைக்கு எவ்வளோ கீழே வந்தால் என்ன வந்துடக்கூடாதுங்க? இன்னைக்கு எத்தனை பேருக்கு வருது தெரியுமா? அடே சாமி, சொல்லதுக்கு வெக்கமா இருக்கு. ஆமா, நெஞ்ச நிமித்திக்கிட்டு என்ன போல இதெல்லாம் அங்கே செல்லுபடியாது, இங்கே செல்லுபடி, அங்கே செல்லுபடியாக. ஆமென். ஒரு ஊழியக்காரர் பேசுறே, நான் யாரு தெரியுமா? என்ன அவருக்கு தெரியுமா? உனக்கு தெரியாதா? உன்னை குறித்து அவனுக்கு தெரியும் அப்படி சொல்றாரு சில ஊழியர். நான் யார் தெரியுமா? எப்படிப்பட்ட ஆள் இருக்காது தெரியும், என்ன சுற்றி இப்படி என்ன இருந்தாலும் அதெல்லாம் ஜீரோ. இந்த பெருமை வரும்போது ஆண்டு டீன்னு வச்சுட்டு போயிட்டே இருப்பார். வேலை அப்படியே சொல்லு, நான் சொல்லலைங்க. ஒரே போதா போடா, நீ எல்லாம் ஊழி செஞ்சு நாமத்தை தூசிக்கிறதுக்கு நீ பரவது பண்ண நரகத்துக்கு போன தள்ளி விட்டுருவார். ஆமென். பெருமையுள்ள கத்தெடுத்து நிற்கிறார். ஆமென். விசுவாசி கூட்டிகிட்டு போனாங்க. அவங்க என்ன சொன்னது, ஐயா டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு எங்கள் சர்ச்சு பாஸ்டர் ஒத்துக்கிறாராம்மா, இவங்களை கூட்டிகிட்டு போயிடுற அப்படின்னாரு. அந்த இந்துக்கள் அவர் சொன்னார், ஐயோ வெளியே போனால் செத்துருவோம், வெளியே போனால் செத்துருவோம், கூட்டிகிட்டு போக போனா இங்கேயே இருக்கட்டும், அந்த பாஸ்டர் மட்டும் வந்து ஜெபம் பண்ண சொல்லு. ஆமே சொல்லுவீங்களா? ஃபோன் பண்ணாங்க, பாஸ்டர் நாங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு வந்து பார்க்குறேன், அந்த டாக்டர் விட மாட்டேன்டாங்க, தயவு செய்து வந்து ஜெபம் பண்ணிட்டு போங்க. ஜெபம் பாரத்தோடு போய் நின்ற பொழுது கர்த்தர் சொன்னார், இது சத்துருவின் போராட்டம். ஆமே. இது பிசாசு உள்ளுக்குள் கிரியை செய்து கொண்டு இருக்குது, வியாதியை கொடுத்து கொண்டு இருக்கிறது. எனவே இதுக்கு கடிந்து கொண்டு ஜெபம் பண்ணி சொன்னார், இயேசுவின் நாமத்தை இந்த பிபியை போ அப்படி சொல்லி 2 செகண்ட் வெளியே போயிட்டு சொன்னேன். நாளை காலையில் அந்த மகன் விடுதலையாய் வீட்டுக்கு போவான். ஆமென். டாக்டர் நைட்டு வந்து பார்த்தாரு, அப்படியே நிற்கி நல்ல சுகத்தோடு. அடுத்த நாள் காலையில் வந்து 10 மணிக்கு வந்து பார்க்குறாரு, 11 மணிக்கு வந்து பார்க்குறாரு, 12 மணிக்கு விடிய செக் பண்ணி அந்த பிபி அப்படியே நின்றது. காலையில் வெற்றியோடு வீடு வந்து சேர்ந்தார். உன் மேல் அபிஷேகம் இருக்குமானா நுகங்களை முறிக்கிறவன் நம்முடைய ஆண்டவர். ஆமென். ஹல்லேலூயா. காணாந்து உருவ குத்தணும் பேர் உருவ குத்தணும். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் ஒன்று காட்சியை கற்றுக்கொண்டார். என்ன தெரியுங்களா? எவ்வளோ பெரிய வார்த்தை இருந்தாலும், வேத வித்து இருந்தாலும், உன்னையும் பாவத்தை தூண்டத்தக்கதாக தவறான பாதைகளை செய்யத்தக்கதான சூழ்நிலைகளை பிசாசு கொண்டு வருவார். ஆமென் சொல்லுவீங்களா? வேத வசனம் வித்து இருப்பதனாலே நீ பரிசுத்தமாய் வாழ்ந்து விடான்னு நினைச்சிடாதீங்க. நிச்சயமாக ஏதாவது ஒரு சூழ்நிலை, வளர முடியாதபடி சூழ்நிலை உன்னை தடுத்து நிறுத்தி விடுவான். ஆமென். சிம்சோன் கர்த்தர் அழைத்தார். வேகமாய் போகிறேன். சரி, சிம்சோனை கர்த்தர் அழைத்தார். அவன் மேலே தெய்வீக அபிஷேகம் கொடுத்தார். எதுக்கு இங்கே சிம்சோனை வெளியே கொண்டு வந்தார்?
எதுக்கு தாயின் வயிற்றில் அபிஷேகம் பண்ணினார்? பெலிஸ்தரின் கைக்கு. வேதம் சொல்லுது அவன் ஏவினாராம். அபிஷேகப்பட்டு என்ன பண்ணாருங்க? ஏவினார். எங்கே போனான்? திம்னாத்துக்கு போனான். எதுக்கு போக சொன்னார்? எதுக்கு போக சொன்னாருங்க? சொல்லுங்க. பெலிஸ்தர் இஸ்ரவேல் அடிமைப்பட்டிருக்கான அவங்க கூட்டிட்டு வாடானா இவன் போய் என்ன பண்ணிட்டான்? ஆமென் சொல்றீங்களா? பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவன், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அப்படிப்பட்ட மனிதனை பிசாசு விடாது. ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இஸ்ரவேல் ரட்சிக்கப்பட வேண்டிய உன்னுடைய வாழ்க்கையில் பிசாசு நுழைந்தது. என்றைக்குமே ஒரு வீட்டை விட்டு வெளியே போகும்போது நான் வேத வசனம் இருக்கிற தைரியமாக கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து அப்படிப்பட்ட ஆவிலை கட்டி விட்டுவாங்க. ஆவே சொல்கிறீங்களா? அல்லேலூயா. எந்த ஊருக்கு போகிறீங்களோ, எந்த இடத்துக்கு போகிறீங்களோ, முதலாவது அந்த ஏரியாவில் இருக்கிற பிசாசை கட்டாமல் நீங்கள் போவீங்கனால் அந்த சத்துரு உங்களை மேற்கொண்டு விடுவான். என் ஊழியத்தின் அனுபவத்தை நான் சொல்லுகிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் அந்த ஊருக்குள்ள இருக்கிற எல்லா பிசாசை ஜெயிக்க வெற்றி சேர்க்கிறீங்க? ஒரு வீட்டுக்கு போனால் கூட, உங்கள் சபை விசுவாசி வீட்டுக்கு போனால் கூட, நீங்கள் வீட்டிலே உட்கார்ந்து அங்கு இருக்கிற அந்த சக்திகளை தொடக்கூடாது, விளைவிங்க தொடக்கூடாது. அது மேற்கொள்கிற அபிஷேகத்தை தாறுபடி ஜெபித்து விட்டு தான் வெளில போகணும். ஆமென். சில பாசப்பயிர் தப்பிடு தெரியுமா? அந்த வீட்டுக்கு போவாங்க, வீட்டுக்கு போகலன்னு ஒன்று ஐயோ ஆளுக்கான பக்கத்தில் சிஸ்டர் இப்போ வேலை சபை விசாரிச்சு பாஸ்டர் பட் சிஸ்டர் சோத்திரம் எங்கே போய் வந்தீங்க? அந்த வீட்டுக்கு வந்தேன்னா அப்படியே பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். எப்படி? அங்கே இங்கே விசுவாசி இல்லைங்க. அவங்க போயிட்டு நீங்கள் இருக்கீங்களா, அங்கே ஒரு சின்ன செப்பம் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன். உங்களை பார்த்து அப்போ நான் சொல்லவே வேண்டியதில்லை. இது நாளுக்கு நாள் வளரும். வரும்போதுலாம் முடிஞ்சு போச்சு வாழ்க்கையை. அவ்வளோதான். அந்த ஆசை இச்சை வெயின்னு பிடிச்சி இந்த வீட்டை விட்டு அந்த வீட்டுக்கு தாவிடும். ஒரு நாள் சொல்கிறேன், உங்கள் விசுவாசியை தவிர அடுத்த வீட்டை போய் கால் வைக்காதீங்க. ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. நிறையா பேருடைய ஊழியம் அங்கே ஆள் இல்லைன்னா இங்கே போகலாம், இங்கே போகலாம், இங்கே போகலான்னு ஓடினா அந்த ஆவி ஒரு சபைக்குள்ள கிரியை செய்யும் என்பதை மறந்து விடாதே. ஆமென் சொல்லுவீங்களா? இன்னைக்கு ஏயா சபையில் நிலைநிற்க முடியவில்லை. நம்ம ஆட்டை குறித்து அக்கறை இல்லாததுனால, நம்ம ஆட்டை குறித்து ஜெபிக்காதனால தான் இன்றைக்கு அநேக ஆளுகள் திரும்ப போய் கொண்டிருக்கிறது. ஆமென் சொல்லுவீங்களா? சில பேர் பையை எடுத்தா வாரமெல்லாம் சுற்றிட்டு சனிக்கிழமை சோத்திரம் 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 கத்தாய் ஆசீர்வதியும் அடே சாமி வல்லவியான ஜெபம். நம்ம விசுவாசிட்டு காசு வாங்குற கூட்டம் குறைவு. ஏன்னா அவங்க ஏழை மக்கள், போட மாட்டாங்க, கண்டுக்க மாட்டாங்க. அதனால் அந்த விசுவாசி சூப்பர் எண்ணத்தை எடுத்துரு. நான் அடிக்கடி சொல்வேன், ஊழியமும் அவரது, ஊதியமும் அவரது. ஆமென். ஊழியம் அவரது. எந்த காரியத்தையும் சரி, நான் சபையில் இவ்வளோ கொடுங்கன்னு சொல்லுவேன், அவ்வளோதான். திரும்ப போய் கேட்குற வேலையெல்லாம் கிடையாது. 3 விதமான ஊழியத்தை நீங்கள் செய்தாக வேண்டும் ஒரு தேவ பிள்ளைகள். ஒன்று, ஐயாட்ட கற்றுக்கொண்ட பாடம். பேசும்போது என்னகிட்ட பேசிக்கணும் தைரியமாக சொல்கிறேன். ஏன்னா நாங்களும் அப்படி வெளிக்குழம்ப இந்த மறைஞ்சி கிடஞ்சி அந்த வேலையெல்லாம் கிடையாது. வெளியாக பேசிடுவோம். லெஃப்ட் அண்ட் ரைட் தான். அவர் தப்பு செஞ்சு நான் தான் பேசி உடனே கூப்பிட்டு ஐயா அப்படி கேட்குற ஆட்கள் நாங்கள்லாம். சும்மாலாம் அப்படி பூசி வெளி பூசலாம் கிடையாது. நான் தப்புன்னு அவர் சொல்ல, அவர் தப்புன்னு நாங்கள் பேசிக்குவோம். ஆமென் சொல்ல மாட்டீங்களோ? குறைகளை நிறைவாக்குறது தான் நம்முடைய வேலை. ஆமென். அவர் யாராக இருந்தாலும் சரி, என்னை பொறுத்தவரை சொல்கிறேன், என் மேலே தப்பு இல்லைன்னு சொன்னால் அவங்களோட தைரியமாக எதிர்த்து போராடுவேன். ஆனால் அதே தவறு இருக்குமானால் கால்களில் விழுந்து மன்னிப்பை கேட்பேன். என்னுடைய சுபாவம். ஆமென். அல்லேலூயா. 3 விதமான. ஒன்று, காணாமல் போன ஆடு. 2, காணாமல் போன. 3வது, காணாமல் போன ஆடு காசு. 3வது, தகப்பனை விட்டு போன இளைய குமாரன்.
காணாமல் தகப்பனை விட்டு தூரமாய் போன இளையகுமார். அவன் காணாமல் போகலை. நிறைய பேர் கெட்ட குமாரன் அடடா அவன் பெயரப்பலாம் பாவம். அவன் உசுரோடு தான் அவள் செத்தே போயிருப்பான். அவனுக்கு கொடுத்த பேரை சொத்த அடடா வைக்கிற பேரை பார்த்தா ஊழியக்காரன் ஒவ்வொரு லிஸ்ட்லையும் போடுறான். என்னமோ வாய்க்கு தந்தல பேசினது. அவன் தகப்பனை விட்டு தூரமாக போனவன், அவன் கெட்டு போனவன்ல நாசமாக போனவன். ஐயோ 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 சாமி தலைப்பை கொடுத்து பேசுகிறாங்க. தகப்பனை விட்டு சரி ரைட். ஏன் காணாமல் போன ஆட்டை தேடி போக சொன்னார்? ஏங்க என்ன எங்கடா எங்கேயோ இருக்கிற மாதிரி இருக்குது? பல்லவத்தில் இருக்கிறீங்களா இல்லை பூமியில் தான் இருக்கிறீங்களா? ஏன் காணாமல் போன ஆட்டை தேடி போக சொன்னால் அது தேவனுடைய சத்தத்தை, உங்கள் சத்தத்தை கேட்குற ஆடு. ஆமென். எவ்வளோ தூரம் போனாலும் மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்குற ஆடு நிச்சயமாய் திரும்பி வந்து சேரும். ஆமென். உன் ஆடு வெளியே போச்சா போய் தேடு, கூப்பிடு. உனக்கு கீழ்ப்பிடிக்கிற ஆடாக இருந்தா தன்னை போல தேடி வந்துடும். கீழ்ப்படியாத ஆடு வரவே வராது. அது சிக்கி சவிச்சு நாசமாக தான் போகும். விட்டுடு விட்டுடு, அதை பற்றி கவலைப்படாத. வள்ளியாடு உட்காந்து நீ மெடித்து போயிடாத, உடம்பு கெடுத்துக்காத. ஒரு முறை கூப்பிட்டியா போ, ரெண்டாவது 2 முறை கூட்டி வா போ, 3வது முறை சபையாரோட சேர்ந்து போ, 4வது நாசமாக போட்டு விட்டுட்டு வந்துடு. பைபிள் அப்படிதான் சொல்லுது, வேதம் அப்படிதான் சொல்லுதுங்க. உண்மை அதுதான். நம்ம ஐயோ இந்த ஊழியர் பண்ற அட்டகாசம் ரொம்ப ஓவர். அது பணக்காரன் வெளியே போயிட்டான்னு வச்சுக்கோங்க, அப்படியே வாழுமா எங்க போனாலும் பின்னாடி ஓடுறது. என்ன ஊழியம் செய்யறான்னு தெரிய மாட்டேங்குது. ஐயா யாரோடு கர்த்தர் பேசிக்கொண்டு இருக்கிறார், ஆவியான பேசிக்கொண்டு நான் உணர்கிறேன். சும்மா சத்தியத்தை சிரிக்க வைப்பதற்கும் சொல்லலை, தேவன் இப்படிப்பட்ட சம்பவங்களை செய்து கொண்டிருப்பதை ஆவியில் உணர்ந்து சொல்லுகிறேன். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 2வது காசு என்ன செய்ய சொன்னாருங்க? காணாமல் போன காசை கூட்டி பெருக்கி. ஏன் ஏன் கூட்டணுமா பெருக்கணுமா? ஏன்? அது மரித்து போன ஆடு, அதுக்கு ஜீவன் இல்லை, அதுக்கு உயிர் இல்லை. அதுக்காக நீ தேடி சென்று அதற்கு தேவ வெளிச்சத்தை கொடுத்து சத்தியத்துக்கு நேர திருப்பப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஜனங்களை நீ சந்தித்தாக வேண்டும். இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள் மரித்துக் கொண்டிருக்கிறது, எத்தனை குடும்பங்கள் பாவத்துக்கு அடிமையாய் கொண்டிருக்கிறது. அந்த ஜனங்களுக்காக எத்தனை முறை தேடி போய் கொண்டிருக்கிறீர்கள்? அவளுக்காக வெளிச்சத்தை காட்டுறீங்களா? அவளுக்காக திறப்பில் நின்று வெளிச்சம் பிரகாசிக்கணும்னு சொல்லி ஜெபிச்சிருக்கிறீங்களா? உன் பக்கத்து வீட்டுக்காரன் குடிகாரனா இருக்கிறான், அவனை மனம் திரும்ப முடியல. என்ன ஊழியமையா செய்யறோம் நாம? நமக்கு இருக்கிற வெளிச்சம் எங்க ஆயிடுச்சு? எந்த மனுஷனையும் அவன் எப்படிப்பட்ட அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட உயர்ந்த ஜாதியாக இருந்தாலும் சரி, தேவ வெளிச்சம் அவனுக்குள் போகுமானால் அவன் இருளை விட்டு வெளியே வந்தாக வேண்டும். அந்த வாஞ்சை நமக்கு தேவை. அது செத்து கிடந்த எனக்கு என்ன, ஒரு முறை தாகம் உள்ளவன் செய்து ஆகணும் பிரதர், ஊழியம் பாரம் என்பத செஞ்சிடும். ஒரு முறை நான் வீதியில் போய்கொண்டேன், பைக்கில் போய்கொண்டேன். குடிகாரன் நடு ரோட்டில் படுத்து கொண்டு வந்தான். சாயங்காலம் 6 மணி வேலை. வீதியில் போகிறவர் எல்லாரும் பார்த்து கொண்டே போகிறார். என் மனம் துடித்தது. இறங்கினேன், கையை தர காலை திடித்து வந்து வீட்டின் அந்த ஓரத்தில் படுக்க வச்சுட்டு கடந்து போனேன். குடிகாரன் யாருன்னே தெரியாது, எவருன்னே தெரியாது, எந்த ஊருக்கும் தெரியாது. ஆனால் எனக்குள்ள பாரம், ஐயோ இவன் மேலே வண்டி ஏறிச்சுன்னா செத்து போயிடுவானே, நரகத்துக்கு போயிடுவானே, மரிச்சு போன மனுஷனை போல படுத்து கிடக்கிறானே ஆண்டவரே என்று உள்ளத்தில் ஒரு பாரம் எழுமினது. ஐயா இறங்கினேன், அப்படியே ரோட்டு ஓரத்தில் இருந்தோடனே ஓரத்தில் படுக்க வச்சுட்டு, இவன் எந்த ஊருக்காரனும் தெரியலைங்க, கொஞ்சம் பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு போனேன். ஆமே சொல்லுவீங்களா?
இந்த பாரம் தேவை தங்கச்சி. ஐயா ஊழியரே, இந்த உள்ளம் இல்லையானால், இந்த இறுதி உனக்கு இல்லையானால் தேவ ஊழியத்தை வளர செய்ய மாட்டார். ஆமென். அந்த பாரம் இருக்குமானால் உனக்காக தேவன் யுத்தங்களை செய்து ஆத்துமாக்களை கத்தர் கொண்டு நிறுத்தியே தீர்வார். அப்படிப்பட்ட பிள்ளைகள் தேடி வருவார்கள் ஐயா. ஆமென். சவாலுட்டு சொல்லுகிறேன். என் ஊழியத்தின் அனுபவம் சொல்லுங்கள் நினைக்கிறேன். 3 மணி பேருக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். என்ன ஜெபம் தெரியுமா? அறியப்படாத கிராமத்தில் இருந்து ஜனங்கள் தேடி வர வேண்டும். அடுத்து அந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் கடந்து போக வேண்டும். இப்படி ஜெபம் பண்ணுவேன். பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ளே இயேசு கடந்து போய், உண்மையானால் அறியப்படாத வீட்டுக்குள்ள இயேசு கடந்து போய் அவங்களோட இடைப்பட வேண்டும் என்று ஜெபித்திருக்கிறேன். 3 மணி பிரயரை நாங்கள் 8 மாதமாக ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு அறியப்படாத இடத்துல கர்த்தர் ஜனங்களை கொண்டு வந்து கொண்டு இருக்கிறார். நான் போய் வீடு சந்திக்கிறேன், எங்கே இருக்குன்னு தெரியாது, வந்து ஜெபிச்சுட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு போகிறாங்க. இன்னொரு ஆவியை சொல்லுகிறார், இது செய்ய எனக்கு தெரியாது, செய்தவர்கள் விட்டு வெளியே வாருங்கள். இந்து குடும்பத்திலிருந்து யார் வந்தாலும் சரி, அதை கலட்டு இதை கலட்டு, அது வச்சிருக்கியா இது வச்சிருக்கேன்னு ஒரு நாள் கேட்காத. ஆமாம் சொல்லுவீங்களா? இன்னைக்கு நான் பொட்டு வச்சிருக்கிறேன், கையில் கவுரு கட்டு வச்சிருக்கிறேன், அதனால் இந்த பிசாசு போவார். என்ன குடும்பக்கால். நிறைய பேர் அதை கழட்டிடு, எதை கழட்டு எந்திர, ஐயோ சாமி கோரம் இது ஏசாக்கு ஒத்துக்காது. அவங்க அட படுவாவி, ஒன்றை நம்பி விட, இதை கவுட்ட சொல்ல அவன் போயிடுமா? சொல்லாது. என் கர்த்தருடைய கிருபையை சொல்லியிருக்கிறேன். கடந்த வாரங்களில் பொட்டு கை எல்லாம் பார்த்தாங்க. ஜெபம் பண்ண பிசாசு அசுத்தாவி கீழே விழுந்து ஓடி கத்த ரட்சிக்கப்பட்ட பிள்ளைய கத்த சபை கொண்டு வந்தார். கவுரு இருக்குது, மந்திரம் இருக்குது, தாயத்து இருக்குது. ஒரு நாள் கழட்ட சொல்லலை. ஏன்னா தேவன் நம்மோடு இருப்பார்களால் செய்கிற காரியம் பயங்கரமாக. அல்லேலூயா. அது மாத்திரமில்லை, ஜெபம் பண்ணோம். அன்றைய பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ளே இருந்து ஜனங்கள் வர வேண்டும் என்று என் சபைக்கு ஒரு 3 வீட்டு தண்டி ஒரு அம்மா, நான் வெளியே போயிட்டேன், பாசமா கேட்க வந்தாங்க. ஐயா சாரி ஐயா, ஓடி செய்யா முடிச்சுட்டுமா? சார் இது ஒரே அக்கா சொல்லி முடிச்சுறேன். போன உடனே வந்து சொன்னாங்க, அம்மா ஐயாவை பார்க்கணும். ஏன்? நான் தூங்கி கொண்டு இருந்தேன், ஒரு பெரிய உருவம் வந்து என் வீட்டு முன்னாடி நின்றது. ஒரு வெள்ளை உருவம் வந்து இயேசுவின் நாமத்தில் வெளியே போயிட்டு சொன்னது. எனவே இயேசுவை தேடி வந்தேன். பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ளே இயேசு போக முடியும் சிஸ்டர். எங்கெல்லாம் பூட்டியிருக்கோ. அடுத்து இளையகுமாரன் போயிட்டான். அவனை குறித்து ஏதாவது சொன்னாரா? ஒன்றுமே சொல்ல, சைலண்ட்டாக கட்டார். என்ன பண்ணிட்டாருங்க? அவனுக்கு வேலைக்காரன் உண்டுங்களா? என்ன பண்ணிக்கடே, என் பையன் ஓடிட்டான்டா, வீட்டை விட்டு ஓடிட்டான்டா, போய் தேடுனா என்ன செய்யலாம்? 4 பேர்த்த அனுப்பிச்சிருக்கான். என்ன பண்ணீங்க? ஏன்? எனக்கு ஆத்ம பாரம் இல்லையா அவருக்கு? ஏன் செய்யலை? அவன் அப்பாவை உணர்ந்தவன். நிறைய பேர் சொல்லி கொண்டு போனான். அப்பா யாருன்னு தெரியும், அப்பாவுடைய குணம் தெரியும், அப்பாவுடைய சுபாவம் தெரியும், எப்படி வாழ்ந்தவன் தெரியும். ஆனால் ஆண்டவர் சொன்னார், அவன் ஒரு நாள் அவனே மனம் திரும்பும் வரைக்கும் தேவ சமூகத்தை காத்திருக்க வேண்டும். அவன் சொல்லுவீங்களா? நான் ஒன்று சொல்கிறேன், உன்னோடு வளர்ந்தவர்கள், ஆசீர்வாதம் பெற்றவர்கள், நன்மை பெற்றவர்கள், எவ்வளவு தூரம் போனாலும் கவலைப்படாத. ஆனால் அசால்ட்டாக உட்கார்ந்துருங்க, தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அவளை கொண்டு வாரும் என்று ஜெபித்தார். இழந்து போன பிள்ளைகளை கர்த்தர் கொண்டு சேர்ப்பார். ஆமென். இன்னைக்கு அநேக பேர் அப்படி இல்லை. தேவ சமூகத்தில் காத்திருங்க. அந்த பிள்ளை கவலைப்படாதீங்க. உன்னை விட்டு எவ்வளோ நன்மை பெற்று கொண்டு இருப்பானால ஓடிட்டானா அவனை குறித்து ஒவ்வொரு நாளும் பேர் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆமென். நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். என் சபையில் இருக்கிற எத்தனையோ விஷயம் அத்தை சபையில் போயிட்டு இருக்கிறேன். நான் ஜெபம் பண்ணேன். என்னிடத்தில் ஆசீர்வாதம் பெற்றவர்கள், ஆமென், என்னிடத்தில் நன்மை பெற்றவர்கள் என் சபையை தேடி வர வேண்டும் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன். ஆனால் அந்த வீட்டை போய் சந்திக்கலை. வீட்டை போய் 25 ஆண்டுகள் வராத விசுவாசம் இன்றைக்கு சபைக்கு வந்து கொண்டு இருக்கிறாங்க. அதுதான் நம்ம செய்ய வேண்டிய கடமை. சரி, கண்களை மூடி ஜெபிப்போம். ஐயா கையில் கொடுக்குற கத்தை ஆசிப்பேன். சாரி ஐயா, ஒரு 8 நிமிடம் அதிகமாகிடுச்சு, மன்னித்துக் கொள்ளுங்கள்.
நன்றி ஐயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எத்தனை பேருக்கு செய்தி ஆசீர்வாதமாக இருந்தது? அல்லேலூயா. உண்மையாகவே வனாந்தரத்தில் ஆண்டவர் நடத்தி கொண்டு வர்ற பொழுது மன்னாவினால் போஷித்தார். அவங்களுக்கு கானானை கொடுத்த பொழுது அந்த கானால்னு அவங்க விதைத்து அந்த பலனை அவங்க சாப்பிட ஆரம்பித்த பொழுது மன்னா நின்றுவிடுச்சு. அல்லேலூயா. நீங்கள் அநேக ஊழியக்காரருக்கு கர்த்தரிடத்துலேருந்து தான் நன்மை என்ன செய்யுது? யாரோ ஒருவர் மூலமாக அற்புதங்களை செய்கிறார், யாரோ ஒருத்தர் மூலமாக அவர் கொடுக்கறதுனால ஊழியம் என்ன செய்யுது? நடந்துட்டு இருக்குது. ஆனால் நம்ம விதைக்கிறதுலேருந்து பலனை என்ன செய்ய முடியல? பார்க்க முடியல. நம்முடைய சபை மக்கள் மூலமாய், நம்ம சபையின் மூலமாய் அநேக இடங்களில் பலனை பார்க்க முடியல. ஆனால் ஐயா சொன்னாங்க, பலன் கொடுக்காதெல்லாம் இன்னைக்கு என்ன செய்யும்? பலனை தரும். அந்த மன்னா யார்? இயேசு கிறிஸ்து மன்னா. இந்த வார்த்தை தான் மன்னா. நம்ம பேசுகிற வார்த்தையில் வல்லமை இருக்குன்னு சொன்னால், அது நடக்கும்னு சொன்னால், செயல்படாத விசுவாசியும் செயல்படுவாங்க, கொடுக்காத விசுவாசியும் கொடுப்பாங்க. அப்போது நமக்குள்ள அந்த வார்த்தைங்கிற மன்னா அது வல்லமையாக வெளிப்படணும். நம்ம பேசுகிறது கர்த்தருடைய வார்த்தைன்னு சொல்லி ஜனங்க அறிந்துட்டாங்கன்னா அவங்க நமக்கு கீழ்ப்படிவாங்க, அவங்க நமக்கு கொடுப்பாங்கன்னு சொல்லி அருமையான நல்ல ஒரு வார்த்தையை ஐயா கொடுத்தாங்க. கண்களை மூடி அருமையான ஐயாவுக்காக, அவருடைய ஊழியத்துக்காக கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம மத்தியிலுக்கு தானே பாஸ்டர் அன்பு மோகன்ராஜ் ஐயா முன்பதாக வந்து அருமையான செய்தி கொடுத்த அருமை ஊழியரையும் அவருடைய ஊழியங்களையும் அவருடைய குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக முன்பதாக வந்து ஜெபிப்பார்கள். நாம் ஏகோபித்து ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கொடுத்த அருமையான வார்த்தைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் மன்னாவை தேடி அலைய வேண்டிய தேவையில்லை ஆண்டவரே. ஆண்டவரே, கானான் தேசத்து ஆண்டவரே மன்னாவை எங்களுக்கு நீ தருகிற தேவன், வார்த்தை என்ற மன்னாவை தருகிற தேவன் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து எங்களுக்கு மன்னாவாய் இருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அருமையான இந்த வார்த்தையை கொடுத்த உம்முடைய தாசனுக்காக ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. அவருடைய ஊழியத்திற்காக, சபைக்காக ஜெபம் பண்ணுகிறோம். அவருடைய குடும்பத்திற்காக ஜெபம் பண்ணுகிறோம். என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே மகனை ஆசீர்வதிக்கும்படியாக, இன்னும் அநேகம் ஆயிரங்களுக்கு கர்த்தர் மகனை நீ பயன்படுத்தும்படியாக ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. ஊழியக்காரனை அக்கினி ஜுவாலைகளாய் மாற்றுகிற தேவன் இன்னும் அக்கினி ஜுவாலைகளாய் மாற்றி ஆண்டவரே பெரிய காரியங்களை மகன் மூலியமாய் செய்யும்படியாக ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. இன்னும் உமக்காக பிரகாசிக்க கர்த்தர் நீர் அனுக்கிரகம் செய்யுங்க ராஜா. இன்னும் ஆண்டவர் சுகபலன், ஆரோக்கியம், ஜீவனை ஆண்டவர் மகனுக்கு நீர் கட்டளையிடும்படியாக ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. உடைய நாமத்தை பெரிதாய் மகிமைப்படுத்த கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். அல்லேலூயா. உண்மையாகவே ஆண்டோடைய வார்த்தை எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. ஐயா மன்னாவை குறித்து பேசிட்டு வந்தாங்க. திடீர்னு அந்த 3 காரியங்களை குறித்து, காணாமல் போன ஆடு, காணாமல் போன காசு, காணாமல் போன மகன் சொல்லி ஐயா பேசினாங்க. கடைசியாக ஐயா சொன்னாங்க, அந்த காணாமல் போன மகன் அப்பாவை குறித்து நல்லா தெரியும், அப்பாவை குறித்து நல்லா தெரியும். அப்பாவுடைய அன்பை ருசி பார்த்து அப்பா எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சுமே அப்பாவை விட்டு தூரம் போனதுனால அப்பா அவனை தேடலை. ஆனால் வந்த பொழுது ஏற்றுக்கொண்டாருந்துச்சோ அந்த வார்த்தையை பேசினாங்க. ரொம்ப நாளாக என் இருதயத்தில் ஒரு பாரம். நான் 8 வருஷமாக ஒரு வாலிபனை சந்தித்து, அந்த குடும்பத்தை சந்தித்து அவனுக்காக ஜோமணி நைட்டும் பகலும் எந்நேரம் ஆனாலும் ஓடிடுவோம். பசங்க அழுவாங்க, வீட்டில் வச்சு பூட்டிட்டு ஓடிடுவோம். அப்படியெல்லாம் போய் சந்தித்து அவனுக்கு ஜோமணி ஆண்டவர் அவனுக்கு விடுதலை கொடுத்து சுகத்தை கொடுத்து கடைசியில் அவன் விட்டுட்டு போன பொழுது இன்னுமே எனக்கு அந்த மனக்காயம் ஆறவே இல்லை. மனசில் அவ்வளோ வேதனையோடு கூட இருந்த ஐயா சொன்னாங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டோடைய அன்பை அறிஞ்சிருக்காங்க, அப்பாவை குறித்து அறிஞ்சிருக்காங்க, கட்டாயம் அவங்க என்ன செய்வாங்க? தேடி வரும். அந்த வார்த்தை எனக்குள்ளே அப்படியே உண்மையாகவே ரொம்ப நாளாக அது வேதனை. அவனை நினைக்கிற பொழுதெல்லாம் கண்ணீர் வந்துடும். அவனை நினைக்கிற பொழுதெல்லாம் எவ்வளோ பிரயாசப்பட்டோமே, பின்வாங்கி போயிட்டானே அப்படின்னு சொல்லி வேதனையோடு இருக்கும். கடைசியாக ஐயா அந்த வார்த்தையை சொல்லி முடித்தாங்க. ரொம்ப எனக்கு ஆசீர்வாதம் இருந்தது. ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். இப்பொழுது கூட நம்ம மத்தியில் அருமையான பாஸ்டர் லாரன்ஸ் அவர் வந்திருக்காங்க. அவங்க டிடிஐங்கிற சீசத்துவ பயிற்சி குறித்து ஒரு சில வார்த்தைகளை நம்மிடத்தில் பகிர்ந்து கொள்ளும்படி கேட்டிருக்கிறாங்க. அவர்களை கரங்களை தட்டி வரவேற்போம். அவர்கள் ஒரு சில காரியங்கள் அந்த டிடிஐ குறித்து நம்மோடு பகிர்ந்து கொள்வார்கள். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. டிடிஐன்னு சொல்லி ஒரு அருமையான ஒரு ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு தேவ திட்டத்தின் பிரகாரம் நம்முடைய ஒரு ஸ்தாபனம் மாத்திரமல்ல, அதாவது தேவனுடைய பிரதான கட்டளையை நிறைவேற்றும்படியாக உலகம் முழுவதும் ஸ்தாபிக்கப்பட்டு சபை வளர்ச்சிக்காக நடத்தி கொண்டிருக்கிற ஒரு தேவ திட்டம். அது எப்படின்னு சொன்னால், ஒரே ஒரு வசனத்தை அடிப்படையில் நடந்து கொண்டிருக்கிறது. 2 தீமோத்தேயு 2:2 அநேக சாட்சிகள் முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை
மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷனத்தில் ஒப்புவின்னு சொல்கிற இந்த திட்டத்தின் மூலமாக